நான்லாம் பக்குன்னு நெஞ்ச பிடிச்ச மறுபடியும் ஐயோ. டாக்டிக்கல் மட்டும் எடுத்தோம்னா இட்ஸ் a குட் சைன். மற்ற எலிமெண்ட்லாம் கம்பைன் பண்ணும்போது தான் இது கொஸ்டின் மார்க்கே வரும். லிங்க்டின்லாம் டேட்டா சீரியஸ்லாம் போடுவாங்க, நிறைய பேர் போடுவாங்க. they don't nobody likes this on the distance run stat. ஏன்னா it can be very misleading. கான்டெக்ஸ்ட் இல்லாம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. probably I am not expecting it to. யோசிச்சு பாருங்க, ஒரு 2-3 கேம் வின் பண்றோம்னு வைங்களேன், டக்குன்னு கான்ஃபிடன்ஸே அப்படியே இவங்களை மாத்தும், மேனேஜரையும் மாத்தும், பிளேயர்ஸையும் மாத்தும். எலியட் has been pathetic. He's been pathetic. எப்போ பிட்ச்ல வந்தாலும் by 2030 tops FSG will be out. அந்த 3-4 years from now it will be out ன்னு நினைக்கிறேன். டாட்னம் have formally நம்ம கிளப்பை வந்து கான்டாக்ட் பண்ணிருக்காங்களாம். லைக் ஓகே we are interested in getting Gakpo, நீங்க வந்து என்ன டேர்ம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? நல்ல செகப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து புது சீசன் இந்த வீடியோல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்போதைக்கு புது இன்ட்ரோலாம் வந்துருச்சு. இதுதான் அபிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் காப் கருத்து சீசன் 5, புது சீசன். எக்ஸைட்டடா இருக்கீங்களா? என்ன சீசன் 5? ஓ, 1/2 சீசன் ஃபுல் சீசன் எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் சீசன்ல. ஆமாமா, அதெல்லாம் அரகுற சீசன்லாம் கவுண்ட் பண்றது இல்ல, ஒன்லி ஃபுல் சீசன்ஸ் தான். அப்பனா 4 தானே? எப்படி 5? இல்ல, அத ரவுண்ட் அப் பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன். ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. 4.5 சரியில்லை, அதனால நம்ம 5 அப்படின்னு வச்சாச்சு. பட் ஆமா, எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச உடனே சரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு குண்டு வரும். இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு குண்டு வருமான்னு எனக்கு வந்து தெரியலை. அது மாதிரி ஒரு பயங்கரமான அணுகுண்டா போன வாரம் வந்துச்சு. இல்ல இனிமே நான் வந்து இந்த பாட்காஸ்ட்ல இருந்து நான் சைனிங்ஸை பத்தி பேசுறது, ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் சைனிங்ஸை பத்தி பேசுறதுல இருந்து பேன் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் மாங்குன்னு பேசுவோம். ஒரு 5-10 நிமிஷம்லாம் இல்ல, அரை மணி நேரத்துக்கு உட்காந்து பேசுவோம். நம்ம இவன் வந்தா நல்லா இருக்கும், அவன் வந்தா இப்படி இருக்கும், நம்ம டீம் இப்படி ஆடுவாங்க, வேண்டைக்கு இப்படி பண்ணுவான், அவன் அத்தை பண்ணுவான், இத்த பண்ணுவான். கடைசியில பார்த்தா எங்க இருந்து வந்தானே தெரியல, அரவோ லோன் சைனிங் அனௌன்ஸ்டுன்னு வந்துருச்சு. ஆமா, எப்படிங்க பாக்குறீங்க முதல்ல அதுவே? நான்லாம் பக்குன்னு நெஞ்ச பிடிச்ச மறுபடியும் ஐயோ. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தப்ப நினைச்சேன், இந்த ஃபெப்ரிசியோ ரொமானோன்னு நிறைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருக்குது இப்பெல்லாம், சும்மா கரெக்டா ஒரு எழுத்தை மட்டும் மாத்திட்டு கொண்டு வச்சிடறானுங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல நான் விழுந்திருக்கேன். அதனால சரி இது வேற எவனோ பண்ண சதியாட்டு இருக்குன்னு உன்ன போய் பாத்திரலாம்னு பார்த்தேன். அட பாவிலாம் உண்மையத்தான் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்னடா அதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பக்கம்னு இருந்துச்சு எனக்கு வந்து பார்க்கும்போது முதல் முறையா. அப்புறம் தான் உங்களுக்கு போன் பண்ணேன், ஏங்க வாங்கி வச்சிருக்கானுங்க, நீங்க என்ன எடிட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. சாமி, எப்படி பாக்குறீங்க சைனிங்க? இல்லைங்க, ஐ மீன் ஐ டோன்ட் நோ, 50-50. ஏன்னா ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா, ஏன்னா எனக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. இஸ் வெரி ப்ரோன் டு மேக்கிங் மிஸ்டேக்ஸ். நம்ம பார்சா ஃபேன்ஸ் யாராச்சும் பார்சா, அதாவது இதுதாங்க எனக்கு, அவன் பார்சா கேப்டன், டெக்னிக்கலி அவனை விற்கிறதுனா வந்து பார்சலோனா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு வருத்தமா இருக்கணும். ஆனா அவனை வந்து லோனுக்கு அனுப்பிச்சதுக்கே எல்லாரும் வேணுமோ அவனை பர்மனண்டா வித்தா மாதிரி அப்படியே சந்தோஷப்படுறாங்க. என்னடா அவ்வளவு கேவலமான டிஃபெண்டராடா நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படி இல்ல. அதாவது மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ். நீ எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஃபியூ சீசன்ஸ் பேக் வந்து அரௌஹோ வாஸ் a டாப் கிளாஸ் டிஃபெண்டர். ஆனா லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் வந்து he has been very prone to making mistakes. அதனால அவன் இப்போ பார்சா டீம்ல ஃபர்ஸ்ட் டீம்ல கூட அவன் ஆடுறதுல ஃபர்ஸ்ட் 11ல. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃபீல். அதாவது வந்து have we got a player who is வந்து அவனுக்கு நியூ என்வாயர்மெண்ட், நியூ சரௌண்டிங்ஸ்னா மேபி he can rediscover that old Araujo form. ஒரு பாசிபிலிட்டி. இல்ல have we bought a player வந்து ஏதோ வாங்கணுமே, இந்த ஓசன் கபாக் டைப்ல வாங்கணுமே, சென்டர் பேக் கவர் வேணுமேங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். ஃபார்மர்லி பார்சலோனா நல்லா ஆடி இருக்கான், ஸோ மேபி நல்லா ஆடுவாங்கிற. ஆனா ரீசெண்ட் எவிடன்ஸ்ல எதுவுமே இல்லை நல்லா ஆடின மாதிரி. ஸோ அதனால லைக் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃபீல். இப்போ சென்டர் பேக்கு அட்லீஸ்ட் 2 பேர் இருக்காங்க, அது போதும். 1-3-6 எல்லாம் ஆட வேணாம் இனிமே. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாக்கு இப்போ ஒரு பாடி அங்க இருக்கு, அந்த பாடி எந்திரிக்குமா, எப்படி ஆடும், இல்ல படுத்தே தான் கிடக்குமான்லாம் எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா அவனுக்கு இன்ஜுரி பிரச்சனை வேற இருக்கு நிறையா, அது ஒரு பக்கம் வேற. ஆமா, அது வேற. ஆமா, அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு பிளேயர் வந்து அவன் பார்சலோனா கேப்டன், அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கான், எப்படி கேப்டன் ஆக்குவாங்க, லைக் யார் அடுத்தடுத்தது ஹூ ஹாஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேப்ஸ் சொன்னமோ
அந்த மாதிரி தான் தேர் மேட் அது கேப்டன். அது பார்சலோனால அது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரியல் மெட்ரிட்ல அது இருக்கு. ரியல் மெட்ரிட்ல வந்து சீனியர் த பர்சன் who stayed the longest at the club வந்து they become the captain. அதனால தான் நாச்சோலாம் கேப்டன் ஆனா even though there were other people. ஐ திங்க் So இங்கேயும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பார்த்தா அராஹோ தான் the most appearances for club இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தான்னு நினைக்கிறேன். அப்படியா? ஐ திங்க் எனக்கு தட்ஸ் வை தெரியல. he பார்சலோனா also. எனக்கு தெரியாது. நான் ஜெனுவினாவே எனக்கு தெரியாது. அதான் நீங்க சொன்னனால தான் நான் விசாரிச்சு பார்த்தேன். அப்புறம் எப்படி கேப்டன் ஆக்குனாங்கன்னு நிறைய பேர் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. we all know why he became captain. ஸோ நான் நினைச்சேன் சரி இதான் இந்த ரீசனா தான் இருக்கும், மேபி தட்ஸ் வை became captain. எனக்கு என்ன புரிச்சிருந்துச்சுன்னா, ஓகே யூ ஆர் பார்சலோனா கேப்டன், நீ நினைச்சிருந்தால் நீ வந்து ஒரு சீசனுக்கு ஒரு 5 கேம் 10 கேம் மட்டும் ஆடிட்டு அவங்களுக்கு என்ன ஹி வாஸ் ஆன் ரியலி ஹை வேஜஸ் வேற, அவங்க கொடுக்குற வேஜஸ் வந்துட்டு வாங்கிட்டு ஹீ குட் ஹவ் செட்டில் தேர். அவனுக்கு வந்து எந்த ஒரு நெசசிட்டியுமே இல்லை. ஐ திங்க் இஸ் லைக் 27 or 28. திருப்பியும் அவன் வந்து ப்ரூவ் பண்ணணும், ஒரு லைன் லைட்டுக்கு வரணுங்கிற அவசியம்லாம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. யோசிச்சு பார்த்தா வேர் அவன் வந்து ஜாவி கடியில he was one of the best defenders for the club and ஃபிளிக் கடியில he became whatever he became. எனக்கு அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு. வேர் he took a பே கட் எடுத்து அப்புறம் நம்மளுக்கு வரணும் வந்து he wanted to maybe prove himself. அது பண்ணுவானா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஐ ஃபீல் that he wants to prove himself again to say ஏய் நான் இருக்கேன்டா, எனக்கு வந்து 1 or 2 சீசன்ஸ் மோசமா தான் போயிருக்கு, பட் இப்போ வந்து எனக்கு வந்து இட் கிவ்ஸ் மீ த பிளாட்ஃபார்ம் டு லைக் ப்ரூவ் மை செல்ஃப் அகைன். ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர்ல ரொம்ப இன்சல்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் நடந்தனால he went on some pilgrimage மாதிரி ஒரு ட்ரிப் எல்லாம் போய் he sought help, அதெல்லாம் வாங்கி திரும்பி வந்தான் நம்ம பிப்ரவரியிலயோ சம்திங் அந்த மாதிரி என்னமோ கிளப்பே அவனை வந்து நீ போயிட்டான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கு. ஸோ he took the pay cut, he's come on a loan. ஒருவேளை லோன் ஒர்க் அவுட் ஆனா 50 million pounds 55 million euros நினைக்கிறேன். 55 whatever, if that works. If it doesn't work, okay, we're going to send him back and there is no loan fee also. அவனோட வேஜஸ் மட்டும் தான் நம்ம பே பண்றோம், லோன் ஃபீ நம்ம எதுவுமே வந்து பேவும் பண்ணல. and that's what I thought. இன்னொன்னு வந்து நம்ம போன வருஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிளப்ல வந்து அந்த அக்ரெசிவான பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு டியூவல் குலர் அக்ரெசிவா போய் பாலை வின் பண்ணிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து இல்லவே இல்லை. 2 ஃபுல் பேக்ஸ் பாருங்க, ஒன்னு ஃப்ரிம்பாங் இன்னொன்னு கர்கஸ், காத்து அடிச்சா கூட பறந்து போய் விழுந்துருவானுங்க. இல்ல அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் இது மானகோ கேம் பத்தி பேசலாம்னா அந்த கேம் பத்தி இந்த எபிசோட்ல பேசுவோம். பட் இது மட்டும் நான் சொல்லிடுறேன், ஃப்ரிம்பாங் வந்து பயங்கரமா மசில் போட்டான், அது பாத்தீங்களா? போட்டாலும் மசில் போடலினாலும் அவன் இருக்கிற ஹைட்டுக்கு உஸ்ன்னு தள்ளி விட்டு போயிடுறானுங்க எப்படி போனாலும். இல்ல ஹைட் பிரச்சனை இல்ல, இனிமே அவனை தள்ள முடியாது அவ்வளவு ஈஸியா, அதுக்கு தான் சொல்ல வரேன். அண்ட் ஐ திங்க் அந்த மசில் போடுறது வந்து அவனோட ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிஸ்க்கெல்லாம் வந்து இட் வில் பி பெட்டர். ஏன்னா மோர் மசில் ஸ்ட்ரென்த் இருந்தா இட் வில் பி லெஸ்ஸர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சோபோஸ்லையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் நடுவுல தான் அவன் பயங்கரமா பல்க் அப் ஆனான். ஸோ அதனால இட்ஸ் a good sign. இல்ல பட் கமிங் பேக் டு அரௌஹோ, நீங்க சொல்லுங்க. அதான் ஸோ அந்த அக்ரெசிவா இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ஓகே, நம்ம வந்து ரொம்ப காட் அவுட்டா ஆகிறது வந்து டிஃபென்சிவ் டிரான்சிஷன்ஸ்ல அந்த பிவட்ல யாரும் வந்து நிக்கிறது இல்லைன்ட்டு. ஒருவேளை அரௌஹோ கொண்டு வந்துட்டு சரி அந்த டிஃபென்சிவ் ரைட் பேக்கா ஸ்டார்ட் பண்ணானா டேய் நீ உள்ள வந்துடுறா, உன்னை வந்து அவங்க தாண்டி போயிடக்கூடாதுன்ட்டு. ஆனா தலைவன் அதுலதான் சூசைடுக்குன்னு பிறந்தவன் அவன். எங்கெல்லாம் நம்ம வந்து நம்ம தலைவர் போனது சொல்லியிருந்தார் கொனாட்டே கிரைம் சீன்ல எப்பவுமே கொனாட்டே இருக்கான், அரௌஹோல கிரைம் சீனை கிரியேட் பண்றதே அவன் தான், அந்த மாதிரி ஒரு பிளேயர். அதனால வந்து எப்படியும் எனக்கு தெரியல. சி எப்படி பார்த்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி லெஸ்ங்க. வி காட் அ பாடி. நோ போன சீசன் வந்து 3 சென்டர் பேக்ஸோட தான் போனோம். நவ் வி ஹேவ் த 4th சென்டர் பேக். தட்ஸ் ஆல் ஐ கேர் அபவுட். அவங்க வந்து இப்போ ஒருவேளை அந்த மீது 2 பேர் இன்னும், ஏன்னா இன்னும் இது லியோனிஸ் ட்ரைனிங்கே வரல, ஜாக்கெட் இப்படித்தான் முந்தானத்தை ட்ரைனிங்கே வந்திருக்கான். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் இப்போ வந்து 38 கேம் இருக்குங்க பிஎல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டியூட்டா வந்து ஒரு அரௌஹோ மொத்த எல்லா கேமுமே சேர்த்து ஒரு ப்ராப்பர் 20-25 கேம்ஸ் ஆனாலே எனக்கு போதும் தோணுது. அரௌஹோ மொத்த சீசனுக்கே if he plays that many. அரௌஹோ வந்து he'll be first choiceங்க. அவன்லாம் சப்பாலாம் நிக்க மாட்டான். அவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. ஐ திங்க் ஜாக்கெட் will play first choice. இல்ல ஜாக்கெட் தான் பெஞ்ச்ல, ஜாக்கெட் தான் will be the first option. நீங்க ரொட்டேட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜாக்கெட்டா தான் இருப்பான். அரௌஹோ தான் is a more experienced defender. He has played for Barcelona, Champions League எல்லாம் ஆடி இருக்கான். அண்ட் நீங்க ஓகே டாக்டிக்கலி நீங்க சொன்னீங்க அந்த அக்ரெசிவ் ஸ்டைல் இல்ல நம்ம கிளப்ல அப்படின்னா தட்ஸ் வெரி ட்ரூ. சென்டர் பேக்ஸ் இருந்தீங்க. ஏன்னா நீங்க வேண்டைக்கோட பார்ட்னர் எப்போதுமே பாத்தீங்கன்னா மேட்டிப்பா இருக்கட்டும், ஈவன் கோமேஸா இருக்கட்டும், அந்த ஒரு சீசன்ல கொனாட்டே எல்லாருமே தேர் வெரி அக்ரெசிவ் சென்டர் பேக்ஸ். எல்லாருமே ஸ்டெப் அப் பண்ணுவாங்க அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பிவட் ஹோல்ல. அண்ட் எப்போதுமே வேண்டைக் வந்து இஸ் குட் அட் கவரிங் தட் அந்த அக்ரெசிவ்னஸ். ஸோ அதனால அரௌஹோ வந்து ஃப்ரம் அ டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் மேக்ஸ் சென்ஸ் ஏன் அவனை வந்து வாங்கியிருக்காங்க.
அவனுக்கு வந்து மோட்டிவேஷன் என்ன இருக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஐ ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் அகெயின். அவனுக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா, மேபி பார்சலோனால இது ஹேட் அ டாக்ஸிக் என்வாயர்மெண்ட். அது வந்து பிளேயர்ஸ்னால இல்ல, கிளப்னால இல்ல, பட் அந்த மீடியானால. மேபி அவன் பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா வாரம் அது வந்து இங்கிலாந்துல பெட்டரா இருக்கும்னு நான் சொல்லல. பட் ஆனா பார்சலோனா வந்து ஸ்பெயின்ல வந்து ஸ்பானிஷ் மீடியா வந்து ஐ திங்க் இது நிறைய பிளேயர்ஸே சொல்லியிருக்காங்க, தே ஆர் வெரி அக்ரெசிவ். வந்து இங்கிலீஷ் மீடியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் மீடியாவே அக்ரெசிவ்னு சொல்லுவோம், ஸ்பானிஷ் மீடியா வந்து ரொம்ப அக்ரெசிவ், எஸ்பெஷலி டு மெட்ரிட் அண்ட் பார்சலோனா பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி அந்த என்வாயர்மெண்ட்ல இருந்து வெளில வரதே வந்து ஒரு நல்ல சேஞ்சா கூட இருக்கலாம் அவனுக்கு. ஸோ ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ். அண்ட் அவனுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவன் நினைச்சிருந்தானாக்கா அவன் அங்கேயே கூட ரன் டவுன் இஸ் கான்ட்ராக்ட். ஆனா ஹி வாண்ட்ஸ் டு பிளே. அது 27 வயசு ஆயிடுச்சு, யூ வாண்ட் டு பிளே அட் தட் லெவல் இல்ல. இப்போ நம்ம கிளப்புக்கு எடுத்தோம்னா கர்டிஸ் ஜோன்ஸுக்கும் அதுதானே சொல்றான், அவன் ஹி வாண்ட்ஸ் டு பிளே. ஸோ தட் இஸ் த மெயின் டிமாண்ட். அங்கே அரவுக்கும் அதே தான் இருந்திருக்கும். ஸோ விச் இஸ் ஃபைன், வி ஆர் கிவிங் இம் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அது எடுத்துக்கிறானா எடுத்துக்கலையாங்கிறது வந்து அடுத்த கேள்வி. அண்ட் ஐ திங்க் ஹி வில் ஃபிட் இன் டு இரேயோலா சிஸ்டம். ஏன்னா நம்ம இப்போ ப்ரீ சீசன் ஃபுல்லாவே பார்த்துட்டோம், நிறைய மேன் டு மேன் போறோம், விச் அரவுஹோ வந்து ஐ திங்க் ஹி வில் டூ வெல் இன் தட். அந்த அக்ரெசிவ் நேச்சர் வந்து இட் வில் ஹெல்ப் இம் இன் திஸ் சிஸ்டம்னு எனக்கு தோணுது. ஸோ டாக்டிக்கலி ஐ டோன்ட் ஹேவ் அ கொஸ்டின். ஐ திங்க் டாக்டிக்கல் மட்டும் எடுத்தோம்னா இட்ஸ் அ குட் சைனிங். பட் மற்ற எலிமெண்ட்லாம் கம்பைன் பண்ணும்போது தான் இது கொஸ்டின் மார்க்கே வருது. அதாங்க, ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஹில் இம்ப்ரூவ். அந்த ஒரு அன்னெசரி சேலஞ்சஸ் அதெல்லாம் மேபி பிளேயிங் வித் வேன் டைக் வில் கிவ் ஹிம் மோர் காம் அண்ட் கம்போஷர். மேபி ஒரு இந்த இடத்துலலாம் நீ போக வேண்டியது இல்லடா அப்படின்னு சொல்லி மேபி ஒரு சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் அட்வைஸ் வந்து அவனுக்கு கொடுக்கறதுனால இட் மைட் ப்ரூவ் டு பி ஃப்ரூட்ஃபுல். அது அகெயின் ஐ வாஸ் திங்கிங் ஓகே ஜாக்கெட் தான் ஸ்டார்ட் பண்ணுவான், அராஹோ வில் ப்ராபப்லி பிளே ரைட் பேக். ஏன்னா பிராட்லி வரலினா, ஃப்ரிம்பாங் இல்லைனா அராஹோ கேன் ஆல்சோ பிளே ரைட் பேக். சோ அந்த சிச்சுவேஷன்ல அவன் ரைட் பேக் ஆடுவான், அப்போ ஜாக்கெட் வந்து உள்ள சென்டர் பேக் வரும். அதான் சொல்றேன் சேயிங், இவன் தான் ஃபர்ஸ்ட், லைக் எல்லாரும் ஃபிட்டா இருந்தா இவன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சென்டர் பேக்கா இருப்பான். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதான் அது எந்த அளவுக்கு we have to see 5 games யார் சென்டர் பேக் ஸ்டார்ட் பண்றாங்க, யார் ரைட் பேக் ஸ்டார்ட் பண்றாங்கன்ட்டு. ஐ எம் நாட் டூ எல்லாருமே வந்து ரொம்ப ஐயோ இது பயங்கர மோசங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியெல்லாம் தோணல. நீங்க ரொம்ப ஆமா இல்ல நீங்க சொல்றதா நானும் சொல்ல வந்தேன். லைக் ஐ எம் வெரி 50-50 இந்த சைனிங்ல. இட் குட் கோ போத் வேஸ். எனக்கு ஒன்றும் பெரிய ஃபீலிங்ஸ்லாம் இல்லை. இவன் வந்து பயங்கரமா ஈசாக் வந்தான், வேர்ட்ஸ் வந்த போது பயங்கர வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அப்படி அந்த மாதிரி இல்லை. பட் அட் தி சேம் டைம் ஐம் நாட் சேயிங் வந்து என்னத்துக்குடா இவனை இந்த ஓசன் கபாக்கு சைன் பண்ணணும், என்னத்துக்குடா இவனை சைன் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியும் இல்லை. இட்ஸ் லைக் இன் பிட்வீன், லெட்ஸ் see how it goesங்கிற மாதிரி. hopefully kicks ஆனுங்க. that's all I have about Araujo. I mean obviously we wish him the best and பார்க்கலாம் எப்படி பண்றேன். ஏன்னா போன வருஷம் கொனாட்டே பண்ண தப்ப எல்லாத்த உடவா அராவோ பண்ணிட போறேன். நம்ம ஆளு திரும்பி இடத்துல எல்லாமே கன்னிவடி மேலதான் காலை வச்சேன். எப்படி திரும்பினாலும் வந்து குவாலிட்டி விட்டு அதுக்கு ஒரு காம்பிலேஷனே இருக்குது. போன சீசன் மட்டும் தலைவர் பண்ண தப்பெல்லாம் அந்த ஒரு கேம் நான் எல்லா கேமையும் விட்டுருவேன். ஒரு கேம் ஞாபகம் இருக்காங்க, லீட்ஸுக்கு ஒரு 2-0 லீட்ல இருந்தோம், க்ரூஸ் பண்ணிட்டு இருப்போம், வந்து ஒரு பெனால்டி கொடுத்தா பாத்தீங்களா, பரதேசி நல்லா போயிட்டு இருந்த கேம்ல அவனை யாரா உள்ள வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவனெல்லாம் நினைச்சு பார்த்தா போன சீசன்லாம் வந்து அதை விடவா ராவோ பண்ணிடுவான் அப்படின்னு இருக்குது. பாப்போம் என்ன எப்படி கம்பீட் பண்ணுவாங்கன்னு பாப்போம். பட் அடுத்தது நம்ம எங்க போலாம், ஏன்னா இந்த வீடியோல என்ன நீங்க இது அட்மின் டியூட்டியே பண்ணல, நிறைய டாபிக் வேற இருக்கு மக்களே. ஒரு வாரம் நம்ம வீடியோ பண்ணினா நிறைய எக்கச்சக்கமா வந்துருது. சசாத்ரி முதல்ல நீங்க பண்ணுங்க. இல்ல அதான் அட்மின் டியூட்டிஸ் 4150 தாண்டிட்டோம். அது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4200 ப்ரீ சீசன் முடியறதுக்குள்ள, அந்த கோமோ கேமுக்கு உள்ள முடியறதுக்குள்ள 4200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். ஸோ எல்லாம் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க. உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா சீசனுக்கு 4200 அடிச்சோம்னா நம்ம பிரீமியர் லீக் டைட்டில் நமக்கு தான். நமக்கு தான். அது சரி. நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல @காப்கர்த்து, ட்விட்டர்ல @காப்கர்த்து _LFC எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. சொன்ன மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் த நியூ சீசன், அஃபிஷியலா சீசன் 5 காப்கர்த்து 2026-27. ஸோ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் மோனக்கோ இந்த சண்டே ஆடணும், ஃபர்ஸ்ட் ஹோம் ஃப்ரெண்ட்லி. 2-1 லீட்ல இருந்து 2-3 லாஸ்ன்னு இருந்துச்சு. நிறைய போஸ்ட் 2-1 லீட் கிடையாது, 2-0 லீட். அது என்ன 2-1 லீட்? இல்ல 2-1 ஹாஃப் டைம் 2 ஆமா 2-1 லீட் ஹாஃப் டைம். அதுக்கப்புறம் ஃபுல் டைம்ல 2-3 லாஸ். இரேயோலா வந்து போஸ்ட் கேம் கமெண்ட்ஸ்ல ஏதோ சொல்லியிருக்காரு, கேமை பத்தி பேசுவோம். என்ன எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நான் இல்ல அதாவது இந்த ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நான் எப்போதுமே யோசிச்சிருக்கேன், 90 நிமிஷம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, 1/2 மணி நேரம் ஆடினா போதும். இரேயோலாவும் அதே தான் சொல்றாரு. ஓகே ஓகே மாத்திடுவோம்.
டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ஒன் டே வரலையா, ஒன் டேல இருந்து T20 வரலையா, அந்த கரெக்ட். மாதிரி எவ்வளவு நாள் தான் 90 நிமிஷம் ஆடுறது, டப்புன்னு 30 நிமிஷம் வச்சுலாம் கிளம்ப வேண்டியதுதானே. அது இல்ல சரி. எனிவே கேமோட ஆரம்பிப்போம். இரவுல கமெண்ட்ஸ்க்கு அப்புறம் வரேன். பட் கேமோட ஆரம்பிப்போம். என்ன நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் என்ன நினைச்சீங்க? அகைன் ஆஸ் யூஷுவல் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் நான் பார்க்கல. பட் அது கட்டிச்சோன்னு சொல்ல வந்தனால இல்ல. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பார்க்கல. அது வந்து வேற விஷயம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் 30 minutes ஆஸ் யூஷுவல் கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணோம். வி கிரியேட்டட் எவ்ரி திங், ஸ்கோர் 2 பியூட்டிஃபுல் கோல்ஸ், எல்லாமே வந்து பண்ணோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் போன சீசன் மாதிரி தான் 30 minutesக்கு அப்புறம் தூங்கியாச்சு. அப்புறம் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண வேண்டியது பண்ணோம். அதாவது எல்லா செக் பாக்ஸும் டிக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 2 goal லீட், டிக் மார்க். அப்புறம் வந்து தூங்க ஆரம்பிச்சது, டிக் மார்க். அப்புறம் வந்து கேவலமா யாரோ ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஒரு மிஸ்டேக், அதான் அந்த பெனல்டி வேண்டைக், அதுவும் டிக் மார்க். 2-1 லீடோட ஆஃப் டைம் வந்து போனது, அதுவும் டிக் மார்க். வந்த உடனே 2-2ல வந்து எந்த கேமே ஆடாம கன்சீட் பண்றது, அது 5வது டிக் மார்க். கடைசியில கேம வந்து கடைசி நிமிஷத்துல செட் பீஸ்ல தோக்குறது. செட் பீஸ் தோக்குறது 6வது, தோக்குறது 7வது. போன சீசனோட அப்படியே ப்ளூ பிரிண்ட் தெள்ள தெளிவா ப்ரீ சீசன்லயும் மறுபடியும் காமிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. அதாவது இல்ல எனக்கு வந்து நான் வந்து எப்போதுமே ப்ரீ சீசன்ல ரிசல்ட்ஸ் பத்தி ரொம்ப கவலைப்பட மாட்டேன். லைக் 2-3 லாஸ். ஐ திங்க் செகண்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலி அந்த ரொட்டேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் வந்து தெரியும் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். லைக் எல்லாம் பயங்கர ரொட்டேட் பண்ணாங்க செகண்ட் ஹாஃப்ல, நிறைய சப்ஸ்டியூஷன்ஸ். ஸோ டீம் கெமிஸ்ட்ரி இல்ல, எதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, எவன் எங்க இருக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அந்த நீங்க சொன்னீங்க அந்த வின்னருக்கு வந்து கார்னர்ல நீங்க பாத்தீங்கன்னா யார் இருந்தாங்க, கியேசாவும் கர்கேஸும் இருந்தாங்க. ஒருத்தங்க அவன் எடர் பண்ணவன் வந்து கர்கேஸ் தள்ளி விட்டுட்டு கியேசா மேலேயே உட்காந்து எடர் பண்ணான். ஸோ லைக் இதெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ப்ரீ சீசன்ல நடக்கிறது தான். பட் ஆனா எனக்கு வந்து வாட் வாஸ் மோர் வரிங், இது இரேவலா சொல்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இது ஹைலைட்ஸ்லயே தெரிஞ்சு, நானே யோசிச்சேன், ஹைலைட்ஸ்லேயே தெரிஞ்சு மேட்ச் முடிஞ்ச உடனே ஹைலைட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இரேவலா கமெண்ட் பார்த்தேன். ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே இவங்களுக்கு என்னடா ஒரு மாதிரி நடக்கிறானுங்க, கொஞ்சம் எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஹைலைட்ஸ் பார்த்தேன், போதும் முடிஞ்சிருச்சுன்னு. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டியோட ப்ரீ சீசனோட பர்பஸே வந்து ரிசல்ட்ஸ் கிடையாது, ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், இது பண்ணணும். லைக் அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசனுக்கு வரும்போது யூ ஷுட் பி அட்லீஸ்ட் ஒரு 70-80% ஆஃப் வந்து பீக் ஃபிட்னஸ்ல, ஸோ தட் நீ 90 மினிட்ஸ்க்கு வந்து உட்காந்து ஆடலாம் அப்படின்னு. நேற்று இன்னைக்கு நாங்கள் சூப்பர் கப், யூஎஃப்ஆ சூப்பர் கப்புக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறோம். நேற்று பிஎஸ்ஜி ஆஸ்டன் வில்லா ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நம்ம ஆஸ்டன் வில்லா ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்லாம் ஆடி இருந்தா 5-0 தோத்துருப்போம். லைக் அவங்க இருக்கிற ஃபிட்னஸ்க்கும் நம்ம இருக்கிற ஃபிட்னஸ்க்கும் எப்படா இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியுது. லைக் அதாவது இதுல வேற ஐ டோன்ட் நோ, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் நியூ காஸ்லாம் எனக்கு 0-0 டிரா 1-1 டிராவோட வந்தாலே பெரிய விஷயம்னு எனக்கு தோணுது. சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல இருந்து ஏற்கனவே அது ஒரு வீணா போனது வென்யூ. அது ஏதாவது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என் போன வருஷம் இருந்த என் தலை வந்தாண்டு அதுக்கு ஒரு முத்திரை வேற கரெக்டாலாம் கிடையாது, கரெக்டா இதுக்கு அதாவது மே மாசம் முடிஞ்ச சீசன் 3 மாசம் ஆச்சு, நடுவுல ஒரு வேர்ல்டு கப், அப்புறம் இந்த ப்ரீ சீசனுக்கு 3-4 வாரமா இருக்கிற பிளேயரு எல்லாருமே ஒண்ணும் பண்ணல, இன்னுமே தூங்கிட்டு இருக்கானுங்க. போன வருஷமே லாஸ் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து இந்த லாஸ் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து 1 வருஷமா நடந்திருக்கு, 2 வருஷமா நடந்திருக்குது. இந்த மெக்காலிஸ்டர் சோபோஸ்லா எல்லாம் கிளாப் டைம்ல இருந்து அப்போ இருந்த போது ஓடிக்கிட்டு தான் இருந்தானுங்க. ஏங்க அப்ப இருந்த போது ஓடிக்கிட்டு இருந்தானுங்கன்னா அப்ப சிஸ்டம் வேற, இப்ப சிஸ்டம் வேற. இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல 2 வருஷமா இந்த லாஸ் ஆஃப் ஃபிட்னஸ் இருந்திருக்கு, அது வந்து இப்ப தெரியுது. 3 மாசத்துல எல்லாம் அது ஒண்ணும் நடக்க போகுது இல்ல. என்னன்னா நான் என்ன நினைச்சேன், அட்லீஸ்ட் ஒரு 50-60% ஆச்சு வந்துரும் அப்படின்னு நினைச்சேன் ப்ரீ சீசன் முடியறதுக்குள்ள. அது வராது போல இருக்கு. அதாவது இன்னொரு 6 மாசம் எங்களுக்கு வேணும், 6 மாசம் விடாம கண்ணை கட்டிட்டு ஓடுங்கடா அப்படிதான் இருக்கு நிலைமை. எதுக்கு சொல்றேன், அப்ப மீனிங் என்ன சொல்றீங்க? ஆக மொத்தம் நம்ம வந்துட்டு 6 மாசம் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். இவங்க ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக 6 மாசம் வந்து நம்ம மேனேஜரையும் பிளேயர்ஸையும் டச் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு பாக்கணுங்கிற ஒரு இது கிரியேட் பண்றோமா நான் கேக்குறேன், அவ்வளவுதான். இல்ல மேனேஜர் பிளேயர்ஸை ஜட்ஜ் பண்ண கூடாது, பட் அது வேற ரீசன்காக நான் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட்லாம் இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் 6 months வந்து எப்போதுமே மேனேஜர், ஈவன் ஸ்லாட் கூட நான் ஃபர்ஸ்ட் 6 months அப்பவே சொன்னேன் ஜட்ஜ் பண்ண கூடாது அப்படின்னு. ஆனா அப்போ என் தலைவன் செட்டப் பண்ணிட்டு சீசன்ல பிரீமியர் லீக் சாம்பியன் ஆக்குனானா அப்போ நீங்க வந்து கேள்வி கேட்பீங்க.
அது நல்ல சீசன் தானே சொன்னோம், யார் இல்லன்னு சொன்னா. ஆனா ஆனா லாஸ் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து டெஃபினட்டா இருந்திருக்கு த்ரூ தி 2 ஸ்லாட் இயர்ஸ். அது வந்து எனக்கு this has happened last pre seasonங்க. we had nothing இல்ல வாட் எவர் இட் இஸ். last pre நான் என்ன season சொல்ல இருந்து வரேன், ஆமா இல்ல நான் என்ன சொல்ல வரேன், ஸ்லாட்டோட சிஸ்டம் பொசிஷன் ஓரியன்டட் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இல்லன்னு சொல்ல. சோ அதனால ஃபிட்னஸ்ல he didn't focus enough. அந்த இல்ல I'll stop you there. அந்த சிஸ்டமுக்கு ஃபோக்கஸ் இனஃப் இல்லையா, ஃபோக்கஸ் தேவைப்படலையா ஃபிட்னஸ்ல? பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் தி பால். அதுதான் நான் தேவைப்படலங்கிறதுனால அது மேல அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல வரேன். அது தப்புன்னு நினைக்கிறீங்களா, ரைட்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் இட்ஸ் ராங்குங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லா கேம்லயும் வந்து ஓகே லிவர்பூல் ஆர் ஸ்ட்ராங் டீம், அதனால மோஸ்ட் கேம்ஸ்ல யூ வில் ஹேவ் மோர் ஆஃப் த பால். ஸோ அதுக்கு தான் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஸோ சி இப்போவுமே நான் வந்து ஸ்லாட்டை வந்து எது கிரிட்டிசைஸ் பண்றேன், அவரோட பிலாசபியை நான் ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங். ஏன்னா எவ்ரி மேனேஜர் ஹேஸ் தேர் ஓன் பிலாசபி. உங்களோட ஒப்பீனியனும் என்னோட ஒப்பீனியனும் வேறவா கூட இருக்கலாம். எதுவும் ஃபுட்பால் ஆடுறதுக்கு வந்து ஒரு ரைட் மெத்தடுன்னு இல்லை. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் த வே ஹி வெண்ட் அபவுட் தட் பிலாசபி தான் தப்பு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் அந்த லேக் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன் ஃபிட்னஸ் வந்து வாஸ் பேட். ஏன்னா பிரீமியர் லீக் ஆஸ் அ லீகே வந்து ஃபிட்னஸ் இஸ் குவைட் ஹை கம்பேர்ட் டு அதர் லீக்ஸ். வாரம் நீங்க 19th 20th ஆடணும்னா கூட யூ ஹேவ் டு பி அட் ஃபுல் ஃபிட்னஸ். ஏன்னா நீங்க ஃபுல் ஃபிட்னஸ் இல்லைன்னா வுல்வ்ஸ் வில் டேக் அட்வான்டேஜ், லாஸ்ட் சீசன் பார்த்த மாதிரி. ஸோ ஐ திங்க் அந்த லேக் ஆஃப் ஃபோக்கஸ்னு இல்லை, ஃபிட்னஸோட ரெடியூஸ்டு ஃபோக்கஸ் அப்படி வச்சுப்போமே, இன் ஃபேவர் ஆஃப் வந்து நான் டாக்டிக்ஸ் சிஸ்டம் பால் வச்சா நம்ம ஃபிட்னஸ் மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் தட் அப்ரோச் பர்சனலி. ஏன்னா இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஐ திங்க் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர், சொல்லுவோம்ல, யூ ஹேவ் டு யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட்ங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு நீங்க பொசிஷன் வச்சு ஆடணும்னு நினைச்சா கூட யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் அ கேம் இன் விச் யூ ஹேவ் 20% பொசிஷன். நீங்க ஓடணும், அப்படிதான் நான் அப்ரோச் பண்ணுவேன். தட்ஸ் ஹவ் ஐ வுட் அப்ரோச். எனக்கு என்னன்னா அந்த இடத்துல நீங்க சொல்ற அந்த இடத்துல அந்த 1 or 2 odd games where ஓகே உங்கள்ட்ட பொசிஷன் இருக்காது, நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல ஐ திங்க் வி காட் ஸ்டக். இப்போ இந்த கேம்ல நான் ஓடுறது மேல ஃபோக்கஸ் பண்றதா, இல்ல நான் பாலை வந்து எப்படி ரிட்டென்ஷன் பண்ணி அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு நான் ஃபோக்கஸ் பண்றதா, இல்ல டக்குன்னு கிடைச்சோம்னா நம்ம திருப்பி மேல தூக்கி போடுறதுல ஃபோக்கஸ்ல வைக்கிறதாங்கிறதுலே ஐ திங்க் வி காட் லாஸ்ட். அதுல ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரலையோ, மேனேஜர் இருந்து வரல, கோச்சிங் ஸ்டாஃப் இருந்து வரல, அப்படிங்கறதுல அது லாஸ்ட் ஆயிருச்சா, இல்ல எக்ஸிகியூஷன்னா பண்ணல, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு பட் எக்ஸிகியூஷன் நடத்த முடியலங்கிறதுல தோத்து போச்சா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஐ திங்க் வந்து நீங்க இப்போவுமே நான் சொல்றேன், ஸ்லாட்டோட பிலாசபியை நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா வந்து ஈச் மேனேஜர் ஹஸ் தேர் ஓன் திங். ஸோ அதனால வந்து ஐ வில் நாட் கிரிட்டிசைஸ். பட் ஐ திங்க் அந்த எக்ஸிகியூஷன் ஆன் த ட்ரைனிங் பிட்ச், ஐ திங்க் த வே ஹி வெண்ட் அபவுட் இட், அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெதர் இட் வாஸ் கிளியரா இல்ல அவர் கேட்குற இன்டென்சிட்டிக்கும் இவங்க வந்து ட்ரைனிங்கை செட் பண்றவங்க அந்த கோச்சஸ், ஏன்னா மேனேஜர்ஸ் ஜென்ரலா செட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற கோச்சஸ், அவங்க கோச்சஸ் வந்து சரியா அந்த லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி இவங்க வந்து டிமாண்ட் பண்ணலையா, லைக் அது வந்து கேம்ல டிரான்ஸ்லேட் ஆகலையா. ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க தீஸ் ஆர் ஹை லெவல் பிளேயர்ஸ், வேர்ட்ஸ், ஈசாக். ஸோ டாக்டிக்கலி வந்து தே கெட் திங்ஸ் ராங் ஆன் தேர் ஓனுங்கிறது வந்து இட்ஸ் quite difficult to say. Okay, minor elements they may get wrong, but அந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற சீசன்ல வந்து லாஸ்ட் சீசன் மேஜராவே they were getting things wrong. So அது வந்து இட்ஸ் மோர் மேபி யூ ஆல்சோ திங்க் நம்ம வந்து வாரம் எவனோ ஒருத்தன் படுத்துட்டே தான் இருந்தான் போன வருஷம். ஸோ இவனுங்களை எக்ஸ்ட்ராவா ரன்னிங் பண்ண வச்சு எக்ஸ்ட்ராவா எவனோ ஒருத்தன் மறுபடியும் ஹாம்ஸ்ட்ரிங் புல் பண்றது, அது வருது, அதனாலதான் ஓகே அதுல போக்கஸ் பண்ண வேணாம்ப்பா, நம்ம வந்து எப்படி பாலை வச்சுட்டு பிரேக் டவுன் பண்ணலாங்கிறது போக்கஸ் பண்ணலாம்னு மேபி. ஐ மீன் அது ரைட் நான் டிஃபெண்ட் பண்ணல, பட் ஆனா அது பண்ணோம்னா எச்சா 10 பிளேயர் படுத்துக்குவானுங்களோங்கிற பயத்தினால செய்யப்படலையா அப்படி இல்ல. இட் பிளேஸ் அ மேஜர் பார்ட். நீங்க சொல்றது வந்து அதான் சொல்றேன், ஒரு மேனேஜர் வந்து நம்ம ஈஸியா நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன் போட்டுடலாங்க, ஸ்லாட் இஸ் அட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி, பட் தேர் ஆர் சோ மெனி லேயர்ஸ் டு இட். அதுதான் நான் சொல்றேன். நீங்க சொல்ற பாயிண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டீமை மேனேஜ் பண்றேன், பயங்கரமா ஃபிட்னஸ் பண்றேன், ஒரு 6 பேர் படுத்துக்கிறாங்க, அதுல 4 பேர் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 11ல இருந்து படுத்துக்கிறாங்கன்னா நேச்சுரலா நான் கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். பிகாஸ் ஐ வில் பி லைக், இவங்க 4 பேர் படுத்துனாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் படுத்துக்க கூடாது, படுத்துட்டா எனக்கு டீமே இருக்காது, நல்ல டீமா ஆட முடியாது. ஸோ அந்த நேச்சுரலி தீஸ் திங்ஸ் பிளே அ பார்ட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இன்ஜரி வந்து இட் வுட் ஹவ் பிளேட் அ பார்ட் இன் ஸ்லாட்ஸ் திங்கிங் ஆல்சோ. ஸோ அதனால வெதர் தே வென்ட் டூ ஃபார் தி அதர் வே, சரி நம்ம இன்டென்சிட்டியே கொண்டு வர வேண்டாம், ஏன்னா ஆவுன்னா படுத்துக்கிறானுங்க இவனுங்க அப்படின்னு.
அண்ட் மேபி இரையோலா இஸ் ஹேவிங் அ டிஃபிகல்ட்டி இப்போ. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபார் த லாஸ்ட் சீசன் வந்து ஃபார் வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன்டென்சிட்டி இல்லை ட்ரைனிங்ல இன்டென்சிட்டி இல்லைன்னா யூ டோன்ட் சி தட் இன்டென்சிட்டி மேட்ச்ல இன்டென்சிட்டி இல்லாம இப்போ சடனா வந்து இன்டென்ஸா மேன் மார்க் பண்ணணும், இன்டென்ஸா ப்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு கோச் வந்தாருனாக்க இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெட் தட் அப் இன் 3 to 4 weeks. அதுவும் எல்லாரும் வேர்ல்டு கப் வேற போயிட்டு வந்திருக்காங்க ஒரு 8 பேர். ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு கெட் தட் அப். ஸோ அதனால இங்க வந்து நான் யாரையுமே லைக் ஈஸியா சொல்லலாங்க ஸ்லாட் இஸ் டு பிளேம் இந்த லேக் ஆஃப் ஃபிட்னஸ்க்குன்னு. அண்ட் நானும் ஸ்டார்ட் ஆஃப் த செக்மெண்ட்ல நான் அதை தான் சொன்னேன். பட் இல்ல நீங்க சொல்றது வந்து ஐ டோன்ட் டிஸ்பியூட். சி ஹி இஸ் பார்ட் ஆஃப் த பிளேம். நான் ஒன்னும் ஐயோ இவரை கொண்டு வரக்கூடாது அப்படின்லாம் சான்ஸ் இல்லை. ஹி இஸ் அ பார்ட் ஆஃப் த பிளேம். ஆனா ஏன் அந்த அப்ரோச் எடுத்தாருங்கிறது மேபி 5 years டவுன் த லைன் ஏதோ ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்துட்டு எனக்கு சொல்லுவாரு whatever has happened. எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்பான், ஏன் இது நடந்துச்சுன்னு கேள்வி கேட்பான் கண்டிப்பா. அப்புறம் அந்த அன்னைக்கு ஏதோ ஒரு உண்மை வரும், அப்புறம் வில் பி லைக் ஓ இதான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி. obviously we will not know for now. ஸ்லாட் இஸ் டு பிளேம் நீ ஈஸியா சொல்லிடலாம். அண்ட் ஒரே லைன்ல சொல்லணும்னா எஸ் ஹி இஸ் த மேனேஜர், ஹி இஸ் இன் சார்ஜ் ஆஃப் த கிளப். இப்போ இரையோலா கண்டர் ஏதாவது திங்ஸ் கோ ராங்னா இரையோலா இஸ் டு பிளேம் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு லைன்ல சொல்றது ஈஸி, பட் தெர் இஸ் கான்டெக்ஸ்ட் டு ஆல் ஆஃப் திஸ். இந்த டெசிஷன் மேக்கிங் பின்னாடிலாம் ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குங்கிறதுக்கு சொல்ல வரேன். இப்போ உங்களை கேட்குறேன், மாதிரி அதெல்லாம் இரையோலா வந்து ஹஸ் கம் அவுட் அண்ட் செட் திஸ் இன் பிரஸ் ப்ரீ சீசன்ல எல்லா பிளேயரும் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. டு யூ திங்க் இது ஒரு மோட்டிவேஷனலா அவங்க எடுத்துக்குவாங்களா, இல்ல டு யூ திங்க் ஓகே நம்ம ஏற்கனவே டவுனா தான் இருக்கோம், ஸோ இந்த மேனேஜர் நம்மள வந்து புதுசாலாம் ஏதோ சொல்லி நம்மள இன்னுமே கீழே கொண்டு போக முடியாது, ஓகே இது நம்ம மோட்டிவேஷனா எடுத்துட்டு மேல வரலாம். ஐ மீன் இல்ல சில பிளேயர்லாம் டே நான் அவ்வளோ கொடுத்துட்டு இருக்கேன் ட்ரைனிங்ல, இருந்தாலும் என்ன இவரை நம்ம 30 நிமிஷம் தான் முடியும்னு சொல்றாரே அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்லி போக முடியுமா? எப்படி how will the group take it as a collective? இட் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து அவர் வந்து பிரைவேட்டா அதை சொல்லியிருக்காரு, டீம்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா நேரம் நீங்க போய் பிரஸ்ட் வந்து இவங்களால 30 நிமிஷம் தான்டா ஓட முடியும்னா சம் பீப்புள் வித் ஈகோஸ் வில் பி லைக் டே என்னடா அது இப்படி சொல்றான், புதுசா வந்திருக்கான் என்ன இப்படி சொல்றான் அப்படிங்கிற சொன்னாரு. இல்ல கரெக்ட். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் இஃப் யூ செட் இட் பிரைவேட்லி பிஃபோர் ஹேண்ட். அதுதான் நான் சொல்றேன். ஸோ பிரைவேட்டா வந்து ஃபுல் ஸ்குவாட்கிட்ட வந்து இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்ல வெறும் இந்த யூத் பிளேயர்ஸ் இவங்கள தான் வந்து ஃபிட்டா இருக்காங்க, ப்ராப்பர் எனக்கு தேவையான ஃபிட்னஸ் லெவல்ல இருக்காங்க. வேர்ட்ஸ் நீ இன்னும் கொஞ்சம் ஓடணும், ஈசாக் வந்து நீ இன்னும் கொஞ்சம் ஓடணும், நீ ஃபுல் இன்டென்சிட்டியில ஓடல, அது பண்ணல இது பண்ணல. பிரைவேட்டா வந்து இஃப் யூ ஹேட் ஐதர் 1-to-1 chat ஆர் குரூப்பா வந்து ஆஸ் அ குரூப் நீங்க வந்து ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், இது சரியில்லை, திஸ் இஸ் நாட் குட் இனஃப்னு சொல்லிட்டு வெதர் இட் இஸ் பிஃபோர் மோனாக்கோ கேம் ஆர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வாட் எவர் இட் இஸ், அதுக்கப்புறம் வந்து பிரஸ்கிட்ட வந்து 30 நிமிஷம் தான் இவங்களால ஓட முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா பிளேயர்ஸ் வுட் நாட் டேக் இட் ராங்லி. வேறஸ் இப்போ வந்து அவர் வந்து டைரக்டா வந்து மீடியாட்ட போய் இவங்களால 30 நிமிஷம் தான் ஓட முடியும் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் இட்ஸ் லைக் வந்து பப்ளிக்கா அட்டாக் பண்ற மாதிரி இவங்க கிட்ட முன்னாடி சொல்லலைன்னா. சோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அந்த எப்படி சொல்லியிருக்காரு எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருங்கிறது தான் பொறுத்து இருக்கு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு. ஏன்னா இந்த ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்க்கு வந்து தே நோ, எஸ்பெஷலி இது மட்டும் முடிச்சோம், எஸ்பெஷலி லாஸ்ட் சீசனுக்கு அப்புறம் they know that standards at Liverpool have to be higher. ஸோ அதனால மேனேஜர் பப்ளிக்கா அந்த மாதிரி சொல்றாருங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்திருக்காது. பிகாஸ் தி இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் அவர் சொல்றது. இட்ஸ் ஜஸ்ட் அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணிருக்காருங்கிறது தான். இல்ல எதுக்கு இந்த ஒரு விஷயம்னா, போன வருஷம் நம்மளுக்கு ஒரு ஸ்டாட் இருந்துச்சு. ஐ திங்க் 38 கேம்ஸ்ல we were outrun by the opponent in 36 games என்னமோ. அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மிஸ்இன்ஃபார்ம்டான ஒரு ஸ்டாட். அது நானும் சொல்லியிருக்கேன், நீங்களும் இங்க பேசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வேர் நம்மள்ட்ட பால் இருந்தா நம்ம ஆப்போனன்ட் அவுட் ரன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு கேவலமான ஒரு ஸ்டாட்டை வந்து இதுதான் நம்ம ஓடாதனாலதான் நம்ம வந்து இந்த கேமை தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டாங்க போன சீசன் ஃபுல்லாவே. யூ ஹாவ் டு ஆல்வேஸ் அவுட் ரன் யுவர் ஆப்போனன்ட். வென் வில் யூ அவுட் ரன் தி ஆப்போனன்ட்? கிளாப் சிஸ்டம்ல நடக்கும். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த பாசஸ் பின்னாடி போடுறதுக்கோ அதுக்கோ ரிஸ்க் எடுக்கிறதுனால there is a high probability of losing the ball. அப்போ நம்ம ஓடிதான் ஆகணும் டு ரிட்ரீவ் த பால். ஆனா போன வருஷம் விளையாண்ட சிஸ்டம்ல நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த பொசிஷன் வச்சிருக்கிறதுனால நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை, பாலே எங்கள்கிட்ட தான் இருக்கு. ஒருத்தன் வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தான், இரையோலா வந்து இப்படி சொல்லியிருக்காப்ல 30% நிமிஷம் தான் நம்மளால வந்து ஓட முடியும்னு சொல்லியிருக்காப்ல. ஏன் இரையோலா வந்துட்டு ஆப்போனன்ட் தானே நம்மளோட அதிகமா ஓட வைக்கணும்? நம்மள்ட்ட பால் இருந்துச்சுன்னா ஆப்போனன்ட் தானே நம்மளோட அதிகமா ஓடி
அவன் வந்து பாலை ரிட்ரீவ் பண்ணி அவன் கேமுக்குள்ள கொண்டு வரணும். தி ஐடியா தி எம்பசிஸ் ஷுட் பி நாங்க ஃபுல் கேமை கண்ட்ரோல் பண்ணுவோம், ஆப்போனன்ட் ஓடி வந்து எடுக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு இதுல தானே அவர் வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருந்தான். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ஐ ஃபெல் 50-50, இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலான்ட்டு. பட் நீங்க என்ன நினைச்சீங்க? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கான்டெக்ட். இப்போ லாஸ்ட் சீசன் நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். அதே தான் நானும் சொன்னேன். அது இந்த ஸ்டார்ட் வந்து லாஸ்ட் சீசனே வந்தது. அந்த மாதிரி செல்சி வர் தி ஒன்லி டீம் ஐ திங்க் விச் நம்மளை விட மோசமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் லாஸ்ட் சீசன் அகைன் இட் கோஸ் பேக் டு ஸ்லாட்டோட ஃபிலாசபி. பாலை வச்சிருக்கணும், கண்ட்ரோல்டு பொசிஷன், அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ப்ரோப் பண்ணக்கூடாது, கேப் இருந்தா நம்ம பாஸ் போடுவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூஷியல் ஆஸ்பெக்ட் ஸ்லாட்டோட இதுல. அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஆர் நாட் கோயிங் டு ரன் மச். ஏன்னா கேப் இருந்தா தான் அதுல ஒருத்தன் உள்ள ஓடுவான். ஆஃப் த பால் ரன்ஸ், இன் பொசிஷனே நான் சொல்றேன், அவுட் ஆஃப் பொசிஷன் விட்டுருங்க இப்போதைக்கு. வேறஸ் இப்போ இரேவலாட சிஸ்டம்ல இங்க நேத்து இந்த மானகோ கேம்ல 2வது கோல்ல பாத்தீங்கன்னா கிராவன்பர்ச் ஃபர்ஸ்ட் ஹி லுக்ஸ் அப் அண்ட் ஹி புட்ஸ் தி பால். 2வது கோல்ல சாரி ஒரு ஆஃப் சைடு, கூமாஸ் ஆஃப் சைடுன்னு நினைக்கிறேன் அது. பட் அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா கிராவன்பர்ச் வின்ஸ் த பால் நம்ம பாக்ஸுக்கு பின்னாடி, கூமா ஸ்டார்ட்ஸ் மேக்கிங் தட் ரன், உடனே டைரக்டா போறான். வேற ஸ்லாட் கிட்ட வந்து வி மே நெவர் ஹவ் டன் தட். ஸோ அந்த ஆஃப் த பால் ரன்னும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இட்ஸ் கவுண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் இன் கேம். ஸோ அதெல்லாமே ஜாஸ்தி இருக்கும் அண்டர் இரேயோலா இன் பொசிஷன். அவுட் ஆஃப் பொசிஷன் விச் இஸ் இரேயோலாஸ் என்ன சொல்றது த டிஃபைனிங் ஸ்டைல்னு பார்த்தோம்னா அவுட் ஆஃப் பொசிஷன் பேஸ்ட் அது. ஸோ அவுட் ஆஃப் பொசிஷன்ல நீங்க வந்து மேன் டு மேன் ப்ரெஷர் போடும்போது அவன் இப்ப நான் உங்களை மார்க் பண்றேன்னா நீங்க எங்க ஓடுறீங்களோ அங்கதான் நானும் ஓடுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி திங் இன்க்ரீசஸ். அகைன் ஸ்லாட்டோட அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து இஸ் நாட் மேன் டு மேன். ஸோ அந்த மாதிரி ஓடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. லைக் எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் த இன்ஃபேக்ட் நிறைய நீங்க லிங்க்டின்லாம் டேட்டா சென்டர்ஸ்லாம் போடுவாங்க, நிறைய பேர் போடுவாங்க. தே டோன்ட் நோபடி லைக்ஸ் திஸ் அந்த டிஸ்டன்ஸ் ரன் ஸ்டார்ட். ஏன்னா இட் கேன் பி வெரி மிஸ்லீடிங். கான்டெக்ட் இல்லாம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. லைக் மேன் சிட்டி வந்து நிறைய சீசன் அண்டர் குவார்டியோலா தே வுட் ஹவ் ஃபினிஷ்ட் இன் தி பாட்டம் 5 டிஸ்டன்ஸ் கவர்ட்ல. பட் எத்தனை பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்காங்க அவங்க. ஸோ லைக் இட்ஸ் கான்டெக்ட் இல்லா. ஆனால் இதெல்லாம் வந்து டிவிக்கு வந்து நியூஸ் பேப்பருக்கோ டிவிக்கோ இட்ஸ் அ கிரேட் ஹெட்லைன், லிவர்பூல் டோன்ட் ரன், மேன் சிட்டி டோன்ட் ரன், அது மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் தட். அந்த கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட், அந்த ட்வீட் நீங்க சொல்லிங்க, அந்த கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா யூ கேன் கண்ட்ரோல் அ கேம் இன் பொசிஷன் ஆர் அவுட் ஆஃப் பொசிஷன். இரேயோலா வந்து இஸ் மோர் ஆஃப் அ கண்ட்ரோல் அவுட் ஆஃப் பொசிஷன் கைண்ட் ஆஃப் பர்சன். அங்க நான் உங்களை ஸ்டாப் பண்றேங்க. இதுதான் நம்ம ரிப்பீட்டடா பேசிட்டே இருந்தோம். வேர் இன் பொசிஷனை விட அவுட் ஆஃப் பொசிஷன் தான் இவங்களுடைய போன்மத் லைக் செம்மையா இருக்காங்க. தே வில் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு போவாங்க பிட்ச்ல. அப்பதான் அவங்க வந்து ஈஸியா பாலை ரிட்ரீவ் பண்ண முடியுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல. நான் பார்த்த 3 ப்ரீ சீசன் கேம்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் 2 நியூட்ரல் லைனா மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் வரல. ரிப்பீட்டடா நம்ம மறுபடி காட் அவுட்டா ஆகிறது அந்த டிஃபென்சிவ் டிரான்சிஷன்ல தான். நம்ம பாலை வச்சுக்கிட்டு கேவலமா அந்த மானகோ கேம் ஹைலைட்ஸ் பார்த்திருப்பீங்க. the first goal was penalty கன்சீட் பண்ணது. 2வது கோல் unnecessary Szoboszlai gives the ball away. அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஹாஃப் லைன்ல 3 பேருமே ஐ திங்க் ஐ வுட் சே அட் ஃபால்ட். Szoboszlai, கிராவன்பர்ச், பின்னாடி ஒருத்தன் யாரு வான் டைக் இருந்தான்னு நினைக்கிறேன். வான் டைக்கா இல்ல வேற யாரான்னு இருந்தாங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரஷரே இல்லாத இடத்துல he could have simply made a back pass. சம்பந்தம் இல்லாம நடு பிச்சுக்கு பாஸ் போடுவான், அங்க இருந்து they will counter. அது நீங்க பாத்தீங்கன்னா நடு பிச்சுக்கு பாஸ் போட்டது கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஐ திங்க் அந்த கன்ஃபியூஷன் வாஸ் Szoboszlaiயே வின் பண்ணிட்டான், அதனால அவனே வந்து எடுத்துப்பானான்னு தெரியல. கிராவன்பர்ச் பக்கத்துல இருக்கான், அவன் வந்து எடுத்துப்பானான்னு தெரியல. அந்த பக்கத்துல இருந்து வான் டைக் பக்கத்துல இருக்கான், அவன் எடுத்துப்பானான்னு தெரியல. 3 பேருமே எடுக்காதனால ஒரு மானகோ பிளேயர் வந்து எடுத்துன்னு போயிட்டான். சோ இல்ல அந்த the thing with அவுட் ஆஃப் பொசிஷன் சிஸ்டம்ஸ் வந்து இட்ஸ் வெரி டீடைல் ஓரியன்டட். நீங்க சொன்னீங்க எப்ப பார்த்தாலும் we get caught in defensive transitions-னு. அது நானும் நோட்டீஸ் பண்ணேன். the problem with Irayola's out of position system, நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன்மத் ஃபர்ஸ்ட் இரேயோலா வந்தபோது they lost some 6 games or 8 games on the run. ஆமா ஃபர்ஸ்ட். என்னதுனாலனா அந்த டைமிங் ஆஃப் இவரோட சிஸ்டமே வந்து மேன் டு மேன். சோ அந்த டைமிங் ஆஃப் ஜம்ப்ஸ் யார் ஒருத்தன் பிரஸ் பண்ணானா எல்லாரும் ஒண்ணா போடும், ஒருத்தன் மிஸ் பண்ணா கூட you just play through it easily. Exactly, that is the issue. Exactly. லிவர்பூலோடையும் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 8 to 10 கேம்ஸ்ல வெதர் ஃபிட்னஸ் வந்து 100% இருந்திருந்தாலுமே we will concede goals. ஏன்னா ஒருத்தன் வந்து ஜம்ப் பண்றதுக்கு டைமிங் மிஸ் பண்ணுவான், கேரண்டீடா ஒருத்தன் மிஸ் பண்ணுவான். கரெக்ட். ஏன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து எப்போதுமே இட்ஸ் ஹார்டர் டு கோச் தென் இன் பொசிஷன். ஏன்னா சிம்பிளி ஏன்னா இன் பொசிஷன் வந்து யூ கேன் கிவ் த பிளேயர்ஸ் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரீடம், நீ இதை பண்ற அதை ஸோ பிளேயர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அவுட் ஆஃப் பொசிஷன்ல நீங்க பிளேயர்ஸ் அது கொடுக்க முடியாது. யூ ஹேவ் டு கண்ட்ரோல் எவ்ரி திங். அந்த கண்ட்ரோல் வரதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம்.
எனக்கு ஐ திங்க் தட்ஸ் அ பிக்கர் டாண்டிங் டாஸ்க் தென் இன்பொசிஷன். அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா ஆல் ஆஃப் திஸ் கெட்ஸ் ஸ்டார்டட் வித் மிஸ்டேக். அதாவது இப்ப இஃப் an opponent லைக் பிளேஸ் த்ரூ யூ, நீங்க வந்து அந்த ஜம்ப், இப்ப போன சீசன் நம்ம மேன் டு மேன் போல ஜோன் போனோம். ஆனா அந்த ஜோன் கவரேஜ்லயே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம நின்றுட்டு இருப்பானுங்க. எதுக்கு அங்க நிக்கிறானுங்க, எதுக்கு நிக்கிற மாட்டானுங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா நிப்பானுங்க. ஏதோ ஒரு மேன் ஒன்னா எக்ஸ்ட்ரா மேனா இருப்போம், இல்ல டெபிசிட்டா இருப்போம், ஏதோ ஒரு ஜோன்ல வந்து மாட்டிப்போம். ஆனாலும் அதுலயே பிரைம் ஃபீச்சரா ஒண்ணு இருந்தது, எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு சில்லி மிஸ்டேக் தான் பண்ணிருப்பான். அது ஒரு டாக்டிக்கோ. அதாங்க சொல்றேன். இப்ப இந்த கோல், நடக்கும். இப்ப இந்த கோலுமே பாருங்களேன். இஃப் ஷோபோஸ்லை மேட் த ரைட் சாய்ஸ் இன் தட் பாஸ், நம்ம அந்த பொசிஷன்லயே வரமாட்டோம் டு கன்சீட் த கோல். கரெக்டா? இதையெல்லாம் வந்து எந்த சிஸ்டமும் ஸ்டாப் பண்ண முடியாது என்னை கேட்டா. யூ கேன் ஒன்லி அதுதான் வந்து இல்ல. சோ திஸ் இஸ் த திங். அதாவது திஸ் இஸ் வேர் இரையோலா ஹஸ் டு ஷைன். என்னன்னாக்க மிஸ்டேக்ஸ் வந்து ஃபுட்பால் கேம்ஸ்ல நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்ஃபெக்ட் வே ஆஃப் கோல் வந்து கோல் கீப்பர் இருந்து ஆரம்பிச்சு லெஃப்ட் பேக் போய் சென்டர் பேக் வந்து மிட்ஃபீல்ட போய் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட போய் ஸ்ட்ரைக்கர்ட்ட போய் கோல் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் கோல்ஸ். எந்த டீம் எடுத்துட்டாலுமே there is always an element of நம்ம நல்லா பண்ணோம் பிளஸ் அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஒருத்த ஜம்ப் பண்ணல, ஒருத்த பிரஸ் பண்ணல, ஒரு கேப்பை கவர் பண்ணல, ஒரு மிஸ் பாஸ், ஒரு டேக்கில் மிஸ் பண்ணது, ஏதாச்சும் ஒன்று இருக்கும் எப்போதுமே. இட்ஸ் ஆல்வேஸ் அ காம்பினேஷன். ஒரு நல்ல சிஸ்டம்ங்கிறது எப்போ வரும்னா அவுட் ஆஃப் பொசிஷன்ல அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணா இஸ் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் டீம் ஏபிள் டு கவர். அதுதான் தட் இஸ் வாட் செப்பரேட்ஸ் அ குட் கோச் ஃப்ரம் பேட் கோச்சஸ். அதுதான் இரையோலா வில் பி ஜட்ஜ்ட் ஆன். So where do you, நீங்க வந்து I think மோனாகோக்கு வந்து எக்ஸ்டென்சிவா பாத்தீங்களா? Where do you stand to finish this 30-minute discussion on okay fitness இல்ல அது இல்ல, we have what 10 days வந்து நீங்க சொல்லுங்க, நீங்க கேளுங்க, அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். 10 days இருக்குது சீசனுக்கு. அண்ட் என்ன பிளேயர் உள்ள வர போறாங்க அது வந்து ஐ திங்க் இட்ஸ் a foregone discussion. அதை பத்தி பேசுறதுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கிறேன். பேச போறது இல்ல. அதான் இல்ல ஏன்னா எவ்ரி டே ஏதோ ஒரு புது ஸ்டோரியோட இப்போ பார்கோலா வருவானான்னு தெரியாது, எம்பாயே வருவானான்னு தெரியாது, whoever is coming and going out. இன்னைக்கு கேட்டா அவங்க இவ்வளவு வாங்கிட்டாங்க, கட்டு ஜோன்ஸ் இங்க போறான், கோடி கேக்போ அங்க போறான், எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே சும்மா ரூமர்ஸ் தான் இதை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்குவாடு 23ஆம் தேதி நியூ காசல் கூட ஆடினாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ப்ராபிலிட்டி வைப்பீங்க? ஓகே வி கேன் கம் அவே வித் குட் ரிசல்ட். குட் ரிசல்ட்னா கண்டிப்பா வின் தான். வி கேன் கம் அவே வித் குட் ரிசல்ட்னா ஆன் தி ஸ்கேல் ஆஃப் 100 உங்களால எவ்வளவு ப்ராபிலிட்டி கொடுக்க முடியும்? இப்போதைக்கு இந்த டீமை வச்சுக்கிட்டு ஐ எம் அஸ்யூமிங் இந்த ஒரு வாரம் இந்த ஒர்க் லிட்டில் மோர் ஆன் ஃபிட்னஸ். நியூ காசல் வரைக்கும் 2 வாரம் இருக்கு. ஸோ தில் ஒர்க் மோர் ஆன் ஃபிட்னஸ். ஐ வுட் சே ப்ராப்ளி 60%. அதுக்கு மேலலாம் என்னால் கொடுக்க முடியாது. நான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா 50-50 தான் அந்த கேம். ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தேன்னா 60%. ஏன்னா ஐ திங்க் நியூ காசல் ஆர் ஆல்சோ இன் பேட் ஷேப். அதனால பட் எனக்கு என்னன்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், ஃபர்ஸ்ட் மேபி 8 கேம்ஸ், அந்த இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும், அது எவ்வளோ கேம்ஸ்னு எனக்கு தெரியல, அந்த பிரேக் வரைக்கும் ஐ வில் எக்ஸ்பெக்ட் என்னென்ன பாசிட்டிவ், ரெண்டுமே சொல்கிறேன், நெகட்டிவ்ஸும் சொல்கிறேன், பாசிட்டிவ்ஸும் சொல்கிறேன். நெகட்டிவ்ஸ் வந்து ஐ வில் எக்ஸ்பெக்ட் டிஃபென்சிவ் இஷ்யூஸ். நீங்கள் சொன்ன அந்த டிரான்சிஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் இட் டு கோ. ரெண்டாவது அவுட் ஆஃப் இன் பொசிஷனில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இப்போவுமே மிஸ் பாஸ் எல்லாம் நிறைய நடக்கும். பிகாஸ் அவுட் ஆஃப் பொசிஷனும் பர்ஃபெக்டாக இல்லை, ஹி ஹஸ் நாட் ஹேட் டைம் டு ஒர்க். இன் பொசிஷனும் பர்ஃபெக்டாக இருக்காது. அண்ட் இன் பொசிஷன் இஸ் வீக்கர் ஏரியா. அவுட் ஆஃப் பொசிஷன் தான் அவரோட ஸ்ட்ராங்கர் ஏரியா. ஸோ இன் பொசிஷனில் டெஃபினட்டாக இதுவாக இருக்கும். நெகட்டிவ், இன்னொரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட ஃபிட்னஸ் எங்கே இருக்குது அந்த நியூ காசில் வரும்போது தெரில. தட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். வேர்ட்ஸ் ஈசாக் நல்லா பண்ணுறாங்க. ஐ திங்க் ஐ ஹவ் ஃபெய்த் இன் தோஸ் டூ. அண்ட் மேபி வி வில் ரிலை மோர் ஆன் அந்த இண்டிவிஜுவல் மேஜிக். அந்த வேர்ட்ஸ் ஈசாக் அதான் சொன்னேன் போன வீடியோல, இட் வில் பி மொமெண்ட்ஸ் கேம். அவங்க ரெண்டு பேரும் கிரியேட் பண்ற மொமெண்ட்ஸ்ல we are going to ride first 10 games என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் காம்படிஷன்ஸ்ல. சோபோஸ்லை, ஆலிசன், வான் டைக், வேர்ட்ஸ், ஈசாக், இவங்க 5 பேர் they will be the key to that game. வேற வழி இல்ல. பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் தேர் வில் பி சைன்ஸ் தட் அந்த மேன் டு மேன் பிரஸிங் இஸ் a lot better. இப்போ இந்த மோனாகோ கேம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் ப்ரீ சீசன் எடுங்க, இட்ஸ் மச் பெட்டர் மேன் டு மேன் பிரஸிங். பை நியூ காசல் இட் வில் பி ஈவன் பெட்டர். பர்ஃபெக்டா இருக்காது, பட் இட் வில் பி ஈவன் பெட்டர். இன் பொசிஷன் ஐ திங்க் மோர் ஃபார்வர்ட் பாசஸ். இந்த மோனாகோ கேம் வந்து வாஸ் அ சைன் தட் வந்து நம்ம வந்து we will not be afraid of losing possession.
ஃபார்வர்ட் பாஸ் போட்டு ஒரு மானகோ டிஃபெண்டர் இன்டர்செப்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு. ப்ராப்ளம் என்னன்னா இரேவலோட சிஸ்டம்ல அந்த ஃபார்வர்ட் பாஸ் போட்டு இன்டர்செப்ட் பண்ணா அவனை ப்ரெஷர் பண்றது தான் அவரோட சிஸ்டம். அந்த ஸ்டாமினா வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். 60 நிமிஷம்னே வச்சுக்கோங்க, 60 நிமிஷம் வரைக்கும் இருக்கு நியூ காசல். அந்த லாஸ்ட் 30 நிமிஷம் என்ன இருக்கும்? அந்த ஸ்டாமினா இல்லைன்னா வாட் இஸ் இரேவலா ப்ரிப்பேர்ட் டு டூ? இஸ் ஹி ப்ரிப்பேர்ட் டு சே ஓகே ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி மிட் பிளாக்ல இருங்க, லீட் எடுத்துரும், மேபி 1-0 லீட்ல இருக்கும், மிட் பிளாக்ல இருங்க, கவுண்டர் பண்ணலாம். வாட் இஸ் அவரோட அந்த கோச்சிங், அந்த அடாப்டபிலிட்டி அது இருக்கான்னு தட் வில் பி a big plot. ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ் இதாங்க அப்ரோச்சா இருக்கணும். 30 minutes, 45 minutes, 60 minutes, 45 minutes, go all out, get some goals. Next 45 minutes you just keep the ball, rotate பண்ணு, make the opposition work more, make no mistakes. அப்புறம் ultimately results decide what you want to do. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 2-3 கேம் வின் பண்றோம்னு வைங்களேன், டக்குன்னு கான்பிடன்ஸே அப்படியே இவங்களை மாத்தும், மேனேஜரையும் மாத்தும், பிளேயர்ஸையும் மாத்தும். ஓ நம்மளால முடியுது, கிரௌடையும் மாத்தும், நம்மளால முடியுது. அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 10% எஃபர்ட் போட்டோம்னா அங்கிருந்து நம்ம ரைடு பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த கேம் நம்ம அப்படியே ரைட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப கேம்லயே ட்ரை பண்ணி நான் மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்ணும், நான் வந்து இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், அங்க ஓடுவேன் இங்க ஓடுவேன்ட்டு எல்லா ஓட்டைகளையும் விட்டு ரிசல்ட் நம்ம சைட்ல வரலினா, ஐயோ ஏற்கனவே சிஸ்டம்லயும் பிரச்சனை இருக்குது, ரிசல்ட்டோ இப்ப வரமாட்டேங்குது, இப்ப அடுத்தது என்னதான், நம்மள்ட்ட ஃபிட்னஸும் வேற ஃபுல்லா இல்ல, இப்ப அடுத்தது என்னதான்டா அப்படிங்கிற கேள்விக்குறி ரொம்ப ரொம்ப ஏர்லியாவே வந்துடும். ஆமா இல்ல இப்போ போன்மத் சொன்னல அந்த ஃபர்ஸ்ட் 6 கேம், நீங்க அந்த போன்மத் ஃபேன்ஸ் இப்போ when they were இரவுல போகும்போது நிறைய போன்மத் ஃபேன்ஸ் சொல்லி நோபடி தாட் வந்து அவர் வந்து அந்த சீசனை முடிப்பாருன்னு. அந்த ஃபர்ஸ்ட் 6 கேமுக்கு அப்புறம் நோபடி தாட் இரவுல வந்து அந்த ஒரு சீசனே முடிப்பாரு. ஃபர்கெட் வந்து 4 வருஷமா எவ்வளவு வருஷமா இருந்திருக்காருன்னு தெரியல போன்மத்ல, அவ்வளவு வருஷம் இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாருமே அந்த அந்த கிறிஸ்மஸுக்குள்ளேயே அவருக்கு வந்து சாக்கு கிடைச்சிரும்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும். ஸோ தட் அது வந்து லிவர்பூல்ல தட் வில் பி இன் 2000. ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் இருக்கு, இப்போ பெரிய கிளப்பு, மீடியா ப்ரெஷர் இருக்கும், மீடியா கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. 4 கேம் நீ தோத்துட்டேன்னா 1-0 2-0 3-0 1-0 தோத்தனாங்க உடனே மீடியா கேட்பாங்க, கோல் எதுவும் ஸ்கோர் பண்ணல, கன்சீட் பண்ணியிருக்க, எங்க நீ வர அவுட் ஆஃப் பொசிஷன் கோச்னு வேற பேரு, எங்க அவுட் ஆஃப் பொசிஷன் காணும், அந்த கேள்வி எல்லாம் ஹவு இஸ் ஹி ஏபிள் டு ஹேண்டில் தட், அந்த பிரஷர், அதுதான் இட்ஸ் கோயிங் டு பி பிக் அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும். தெரியலைங்க. ஸோ 30 minute திங், ஏன்னா எனக்கு ஏன் கம்ப்ளீட்டா ஜட்ஜ் பண்ண முடியல இப்போதைக்குன்னா, நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் 11 இன்னும் நம்ம ஒரு கேம் கூட ப்ரீ சீசன்ல பாக்கலையே. அட ஒரு கேம்ல ஒரு ஹாஃப்லயாச்சும் நம்ம பாத்துருந்தோம்னா ஓகே இதுதான் 11, ஒரு இன்னொரு ஹாஃப் என்ன நடந்துட்டு போகுது. இப்ப போன கேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாருங்க, சென்டர் பேக் கோமோல பாப்போம்னு நினைக்கிறேன். we should I think I think கோமோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து will be the first 11 அப்படின்னு எனக்கு தோணும். ஆர் அட்லீஸ்ட் 9 or 10 players will be the first 11 players. Maybe 1 or 2 வந்து மேபி ட்ரையல் பண்ணுவோம், இல்ல ஃபிட்னஸ் இல்ல whatever it is. 9 or 10 players will be the first 11. ஏன்னா அந்த அன்னைக்கு கோமோ கூட நம்ம 2 கேம் ஆடுறோம். ஒன்னு வந்து பிஹைண்ட் டோர்ஸ், ஏர்லியர் கேம் பிஹைண்ட் டோர்ஸ், உங்க டைம் வந்து 11:30 என்னமோ உங்க டைம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் பிஹைண்ட் டோர்ஸ், அண்ட் சேம் மறுபடியும் வந்து 6 PM வந்து ஆன்ஃபீல்ட் ஆடுறோம். ஸோ அதுல யார் ஃபர்ஸ்ட் கேம் ஆடுவாங்க, யார் இதுப்பா ஆடுவாங்க அப்படிங்கறது வந்து இன்னும் ஷுவரா தெரியல. பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தட் 6 PM கேம் அட்லீஸ்ட் 8 or 9 பிளேயர்ஸ் வந்து நியூகாசல் ஸ்டார்ட் பண்றது. க்ளோஸ் டோர்ஸ் ஃப்ரெண்ட்லி இருக்குன்னு எனக்கு தெரியாது. க்ளோஸ் டோர்ஸ் இருந்தா நான் ஃபர்ஸ்ட் டீம் வந்து க்ளோஸ் டோர்ஸ்ல தான் ஆட வைப்பேன். ஐ வில் நாட் மேக் them play ஸ்டேடியம்க்கு முன்னாடி. ஏன்னா ஸ்டேடியம்னா ஓப்பன், எல்லாருக்குமே தெரியும். இதான் டாக்டிக்கல் இதெல்லாம் பண்ணணும்னா அந்த க்ளோஸ் டோர்ஸ்ல தான் நான் பண்ணுவேன். அதான் and 1 week before the season வந்து ஃபர்ஸ்ட் I don't know தெரியல. அது மோனாகோ கேம் ஐ திங்க் ஒரே ஒரு கடைசி பாயிண்ட் என்னன்னா, ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் ட்ரே நியோனி அண்ட் லூயிஸ் குமாஸ் 2 பேர். ஐ திங்க் 2 பேருமே they will be part of the first team squad. ஓகே இருங்க நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் கோல் போட்டோம்ல ஈசாக்கோட கோல், அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிராவன்பர்ச் டிரைவ் பண்ணி he plays 1-2 with Szoboszlai and then he lays it off to Isak who finishes. எல்லாருக்குமே இப்ப இருக்கிற கேள்வி, போன சீசன் நம்ம ரிப்பீட்டடா பார்த்த அந்த பிரச்சனை, when it works it's beautiful, it ends in a goal. யாரு எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், பயங்கரமா நடக்குது பாடுறா அப்படின்னு பேசிட்டு இருப்போம். அந்த இடத்துல கிராவன்பர்ச் பால லூஸ் பண்ணானா நடுவுல அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல டைவ் அடிக்கிற அளவுக்கு ஓட்டை இருக்கு. அங்கிருந்து அவனுங்க கவுண்டர் பண்ணானுங்கன்னா அங்க 2 பேர் தான். போன கேம் வந்து வேண்டைக் ஆடினா எண்டுக்குவே ஆடினா, ஸோ 2 பேர் ஆடினாங்க.
ஃபுல் பேக்ஸ் ஆர் ஸ்டில் புஷிங் அப் வைட். சிமிகாஸ் இந்த பக்கம் வைடா இருந்தா, அந்த பக்கம் ஃப்ரிம்பாங் வைடா இருந்தா, அவங்க கவுண்டர் பண்ணாங்கன்னா அந்த ஏன்னா ஷோபஸ்லை வந்து கிராவன்பர்ட்ஸ் கூட ஓடிக்கிட்டே வந்தான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதை பண்றதுக்கு அந்த 1-2 பிளே பிளே ஆஃப் பண்றது. இப்போ எல்லாருமே கேக்குற கேள்வி, இப்போ இந்த சிஸ்டம்ல எரோயாலாக்கு ஒரு ஃபங்க்ஷனல் 6, ஒரு கிராவன்பர்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் 6 தான் இந்த பாலை எடுத்துட்டு டிரைவ் பண்ணி போற 6 வேணுமா, இல்ல பாஸ் ஃபர்ஸ்டா அப்ரோச் வச்சிருக்கிற அந்த 6 வேணுமா? ஏன்னா பாலை விட்டா கூட நடுவுல ஸ்டாப் பண்ணி ஆப்போசிஷனை யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க கோச்சஸ்லாம், டேய் அவனை டச் லைனுக்கு கூட்டிட்டு போங்கடான்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி கூட்டிட்டு போகிற அந்த நம்பர் 6 வேணுமா? அப்படி எந்த அப்ரோச் நீங்க எடுப்பீங்க? அப்படி எந்த அப்ரோச் எடுத்தீங்கன்னா do you think அந்த பிளேயர்ஸ் ஏற்கனவே ஸ்குவாட்ல இருக்காங்களா? either one of those two approaches, இல்ல இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா வேற யாராச்சும் உள்ள கொண்டு வந்தால் யார்? ஸோ இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்பேன், அதை தவிர அந்த இன்சிடென்ட்ஸை தவிர நீங்க கிராவன்பர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணி பாத்தீங்களா இந்த கேம்ல? பார்த்தேன், நிறைய தடவை டிரைவ் பண்றதை பார்த்தேன். ஸோ இது அதுக்கு தான் நான் வரேன். ஸோ அந்த மாதிரி நிறைய தடவை பண்றான்னா, ஸோ இட் ஹாஸ் பின் டோல்ட் டு நீ அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் இதை நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஐ திங்க் மெக்காலிஸ்டர் தான் இஸ் கோயிங் டு பி தட் 6. பின்னாடி உட்காந்து பாஸ் ஸ்ப்ரே பண்றது, பின்னாடி உட்காந்து வந்து டிஃபென்ஸை கவர் பண்றது. அவன் வேன் டைக் அண்ட் ஹூஎவர் தி அதர் சைட் அரோஹோ, இவங்க 3 பேர் தான் ஐ திங்க் வில் பி a ரெஸ்ட் டிஃபென்ஸ். அதுதான் both the full backs also. ஆமாமா 3 பேர் பின்னாடி ரெஸ்ட் டிஃபென்ஸ்க்கு இருந்தா ஓகே, யூ கேன் ஸ்டாப் அ கவுண்டர். 2 பேர் தான் பிரச்சனை. ஏன்னா 2 பேர் வந்து யூ கேன் ஈஸிலி கெட் அவுட் நம்பர்டு. If McAllister plays, who's playing, Gravenberch or Szoboszlai? I would say Szoboszlai. அப்போ Gravenberch is not there. ஆமா, இப்போ எனக்கு என்ன கேள்வினா அதுதான். இப்போ ஐ மீன் தட்ஸ் ஹவ் ஐ வுட் see it. ஐ திங்க் இரேயோலோட பிளான் இஸ் வந்து அந்த நம்பர் 6ல உட்கார்ந்து இருக்கிற அந்த மெக்காலிஸ்டர் வந்து he has to stay back. Depending on the opposition, maybe he is allowed to go forward. ஏன்னா இப்போ வந்து சப்போஸ் நம்ம வந்து கேரபா கப்ல லீக் 1ல இருந்து ஒரு ஆப்போசிஷன் ஆடுற மெக்காலிஸ்டர் ஆடுறான்னா he may be allowed to go. ஏன்னா 2 பேர் இருந்தா பரவாயில்ல, we can recover quickly அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ உங்க இதப்படி if McAllister plays the 6, only one of Gravenberch இல்ல Szoboszlai, 2 பேர்ல யாரோ ஒன்னு தான் ஆட முடியும். இல்ல இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னோட மிட்ஃபீல்ட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மிட்ஃபீல்ட் ஃபார் இரேயோலா வந்து should be McAllister, Szoboszlai, Wirtz. இதுதான் ஐ ஹவ் செட் திஸ். இது இன்ஃபேக்ட் நான் ஸ்லாட்டுக்கு கூட நான் சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் கிராவன்பர்ச் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் சப் மிட்ஃபீல்ட்ல. ஏன்னா யூ கேன் பிளே ஆல் 3 பொசிஷன்ஸ் டெக்னிக்கலி. லைக் இன் பேப்பர் அவனால 3மே ஆட முடியும். 10 கூட ஆடுவான், 8 கூட ஆடுவான், 6 கூட ஆடுவான். பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஷுட் பி மெக்காலிஸ்டர், Szoboszlai, Wirtz. ஏன்னா எல்லாரோட பெஸ்ட் பொசிஷன்ஸுமே 6, 8, 10. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல் எனிவே. ஆனால் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐ திங்க் தெர் வில் பி இந்த சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் இருக்கிறதுனால தெர் வில் பி லோட்ஸ் ஆஃப் டைம்ஸ் மெக்காலிஸ்டர் வந்து 6ஆவும் ஆடுவான், 8ஆவும் ஆடுவான். மெக்காலிஸ்டர் என்ன கிராவன்பர்ச் இன்னொரு கிளப்புக்கு அவனை மட்டும் அனுப்புறதுக்கு சான்ஸே இல்லை. ஆமா. அண்ட் ட்ரேனேயோனி வந்து இல் கெட் கேம் டைம் ரொட்டேஷன்ல சப்பா வருவான், இதுல வருவான். அவன் வந்து இல் கெட் ஏன்னா அவன் ஹஸ் பிளேட் ப்ரீ சீசன்ல. அவனுக்கு இதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்கல. ஐ டோன்ட் நோ, ஐ வுட் புட் ஹிம் above Curtis Jones also in the stage. Curtis Jones is leaving. நாளைக்கோ நாளானிக்கோ he is leaving. அதுல சந்தேகமே இல்ல. Curtis, Elliott இவங்களெல்லாம் விட I would put Trainioni above everyone except the first 3 and Gravenberch. Elliott has been pathetic. He's been pathetic. எப்போ பிட்ச்ல வந்தாலும் 3 கேம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், எலியட்டோட பொசிஷன் நீங்க இருக்கீங்கன்னா, போன சீசன் நம்மள வேற லோம் தம்பிச்சிட்டாங்க, புது மேனேஜர் வந்திருக்காரு, எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணி ஏதோ நான் வந்து ஒரு இம்பாக்ட் அளவுக்கு நான் கிரியேட் பண்ணனா, ரைட் விங் பொசிஷன் ஓப்பனா வேற இருக்கு. சாலாவும் போயிட்டான். அது ஓப்பனா இருக்கிற ஒரு பொசிஷன்ல ஐ கேன் டேக் அப் தட் ரோல்ங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து அவனுக்கு கொடுக்கலாம்ல மேனேஜருக்கு. ஹீஸ் ட்ரஸ்டிங் கூமாஸ் அண்ட் ரைட் விங்ல யாரானா இன்னொரு யாரோ ஆனாங்க ரைட் விங்ல, மாரிசன் 2 பேரையுமே ஹீஸ் ட்ரஸ்டிங் both of them above Elliott to start இந்த சமயத்துல. நான் ஒன்னு சொல்லட்டுமா, கூமாஸ் வந்து he has demonstrated enough to say நீ ஃபர்ஸ்ட் சாய்ஸா வைக்க வேண்டாம், என்ன சப்ல கூட வைக்க வேண்டாம் பிரீமியர் லீக்ல, ஆனா ஐ வில் பி த லாஸ்ட் நேம் ஆன் தட் டீம் ஷீட்ங்கிறதுக்கு he has demonstrated enough. 18 பேர் எடுக்கிறோம்ல சப் இதுல, 18 பேரா எத்தனை பேர் எடுக்கிறோம், 18வது நேமா இனி என்ன போடுங்கிறதுக்கு he has demonstrated enough.
ப்ரீ சீசன் ஃபுல்லாவே எலியட் வந்து ஹஸ் நாட் டேக்கன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ம் நெயோனி ஹஸ் டேக்கன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. குமோவா வந்து எடுத்திருக்கான், கூமாஸ் எடுத்திருக்கான். குமோவாவே மாரிசனும் ஓரளவுக்கு எடுத்திருக்கான்னு எனக்கு தெரியலைங்க. ஐ am not மாரிசன் that வந்து இஸ் impressed. பின் அப். இல்ல இல்ல நான் குமோவா குமோவா சொல்றேன். ஆ ஐ am இல்ல not that குமோவா impressed. வந்து ஐ மீன் ஐ ஃபீல் எஸ் அவனோட ஏஜுக்கு வந்து அந்த இன்கன்சிஸ்டன்சி வரத்தான் செய்யும். அண்ட் ஐ திங்க் அவனோட டேலண்ட் வந்து இஸ் அன்கொஸ்டனபிள் அந்த இதுல. ம் ம் ஸோ அதனால ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஹஸ் டன் இனஃப் டு சே என்ன எலியட்டை விட என்ன இன்க்ளூட் ஆ பண்றது பெட்டர் அப்படின்னு. எலியட்டெல்லாம் கம்பேரிசனே பண்ணல நானு. நான் வந்து இல்ல ஸ்டாண்ட் அதுதான் நான் அலோன்ல சொல்ல வரேன். குமோவா கம்பேரிசன் பண்றேன். அவ்வளவுதான். ம், நான் வந்து இந்த வயசுல அவன்கிட்ட வந்து கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ம், அவன்கிட்ட இன்கன்சிஸ்டன்சி இருக்க தான் செய்யும் அவனோட வயசுக்கு. ம், மாரிசனுக்கும் அதே தான், அப் அண்ட் டவுன் ப்ரீ சீசன். பட் ஆனா he has done okay, ம், not bad. ம், But ம். Kumas and Neoni தான் have been the most impressive. I think I don't know, this is too much to say probably. ஏன்னா இப்பதான் மெக்காலிஸ்டர் இப்பதான் திரும்பி வந்திருக்கான். He's not even played 1 minute yet. I won't be surprised if I see Neoni starting against Newcastle இல்ல number 6ல. I won't be Gravenberch, surprised. Gravenberch, Szoboszlai Wirtz ஃபர்ஸ்ட் கேம். மெக்காலிஸ்டர் ஆடலனா, இந்த கோமோ கேம் அவன் 2 கேம் ஆடலனா கிராவன்பர்ச் தான் ஆடுவான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஐ திங்க் அந்த என்ன பொறுத்த வரைக்கும் மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை, வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். கிராவன்பர்ச் should be the first name off the bench மிட்ஃபீல்டுக்கு. ஏன்னா வேற வழி இல்ல. வழி இல்லலாம் இல்லைங்க. நியோனி இருக்கா. நியோனியை இல்ல அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் தி சீசன். நியோனியை வந்து நேரா தூக்கி நியூகாசலுக்கு அகைன்ஸ்டா ஸ்டார்ட் பண்றா சென்ட் ஜேம்ஸ்லன்னு ஐ திங்க் இட் வில் பி a bad decision. See, அப்போ you are talking about the occasion and not about comparing those two players. அப்போ ஓகே, அப்ப ஆன்ஃபீல்டா இருந்தா would you have played? நியோனி வந்து இல்ல, நியோனி you have to take something into account. நியோனி வந்து is never played ஒரு full Premier League game 90 minutesக்கு. ஓகேங்க. To If throw it is him into that Anfield, if it is Anfield, would you say okay? இல்ல ஆன்ஃபீல்டையும் நான் பெஞ்ச்ல இருந்து கொண்டு வந்தா சொல்லுவேன். அந்த ஏன்னா பிரீமியர் லீக் இன்டென்சிட்டி வந்து ப்ரீ சீசனை விட இட்ஸ் லைக் 5 or 6 times more. என்னால அந்த கிராவன்பர்ச்ச பார்க்க முடியலைங்க. அவன் வழி வந்து இல்லைங்க. இதே கேள்வியை நீங்க வந்து மார்ச்ல கேளுங்க. ஃபுல் சீசன் ஆடினா நியோனி வந்து இஸ் டூயிங் கன்சிஸ்டன்ட்லி வெல், ஆர் ஈவன் February Januaryல கூட கேளுங்க. கன்சிஸ்டன்டா நல்லா பண்றான் பெஞ்ச்ல இருந்துன்னா ஐ வுட் சே நியூகாசல் ஹோம் நம்ம ஆன்ஃபீல்டுக்கு வரும்போது நியோனியை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். இஃப் ஹி ஹஸ் டன் வெல். அது வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த பிரீமியர் லீக் வந்து இட் டேக்ஸ் சம் கெட்டிங் யூஸ் டு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. பிகாஸ் நியோனி வந்து டெக்னிக்கலி, நான் 2 எபிசோட் முன்னாடியே சொன்னேன், டெக்னிக்கலி இஸ் தேர், ஹி இஸ் அ பிரீமியர் லீக் ஃபுட்பாலர். இப்போ வெறும் அவனுக்கு வந்து அந்த இன்டென்சிட்டி, அந்த டேக்கிள்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்றது, அந்த அட்மாஸ்பியர் அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு தான் ஹி ஹஸ் டு கம் அவுட். எத்தனை நாள் கிராவன்பர்ச் வச்சு ஓட்டுறமோ இதே நிலைமையில தான் இருக்க போறோம். எஸ்பெஷலி கிராவன்பர்ச்சை நீங்க வந்து 8ஆ யூஸ் பண்றீங்க. அவன் பின்னாடி வர வேண்டிய அவசியமே இல்ல. அந்த ஆப்போசிஷனோடைய பாக்ஸுக்கும் நம்மளுடைய ஹாஃப் லைன் வரைக்கும் மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு ரோலை வந்து கிராவன்பர்ச் கிடையாது. அது 10, அது வேர்ட்ஸோட வேலை. அது ஏங்க, அது 10ஓ 8ஓ நம்மளோட ரோல்ல அவன் ரிகவரிக்காக வர வேண்டிய தேவை இல்லைன்னு ஒரு கிராவன்பர்ச்க்கு ஒரு இதை வச்சீங்கன்னா அப்போ ஐட் பி ஓகே டு ஹேவ் ஹிம் இன் தி டீம். எனக்கு அப்போ பிரச்சனை இல்ல. he has to be back. ஏன்னா அந்த நீங்க சொல்ற அந்த ஆப்போசிஷன் பாக்ஸ் மிட்ஃபீல்ட் வந்து அது வேர்ட்ஸோட ரோல் 10. அவன் தான் அது வரைக்கும் ட்ராக் பேக் பண்றது அவனோட வேலை. இவன் பாக்ஸ் டு பாக்ஸ், அந்த பாக்ஸ் பிளஸ் நம்ம பாக்ஸ். அப்ப நடக்காது. ஏன்னா நம்பாலு கூலிங் கிளாஸ போட்டு ஆடுற மாதிரியே ஆடுவான். கண்ணு தெரியுதோ இல்லையோ கண்ணுல கூலிங் கிளாஸ் போட்டு இருக்கிற மாதிரியே தான் ஆடுவாங்க. அங்க ஒரு பிளேயர் ஓடினானா இவன் இங்க ஓடுவான். இங்க எதுக்குடா ஓடுறான் அங்க ஓடுறான்னு சொல்ல வேண்டியதா இருக்குது அவனுக்கு. நம்ம இங்க இருந்து டிவில இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்லி இருக்கு, எப்படி போகுதுன்னு பாப்போம். வேற என்ன, புது ஓனர் 30% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஜெஃப் பேசாஸ், அப்புறம் ஒரு என்ன ஏதோ ஒரு மிட்டல், அப்புறம் பேர்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஆமா, ஏதோ இந்த Facebook உடைய கோ ஓனராமே அவர் ஒருத்தர். Facebook உடைய கோ ஓனர் அவரு ஒருத்தர், எட்வார்டோ சாவரின். Facebook கோ ஓனர்ல முன்னாடி ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ். 30% ஸ்டேக் எடுத்திருக்காங்க. ஸோ உடனே வந்து எல்லாரும் வந்து அடுத்தது 300 மில்லியன் சைனிங், 400 மில்லியன் சைனிங்லாம் எதிர்பார்க்காதீங்க. மைனாரிட்டி ஸ்டேக் தான் இப்போதைக்கு. என்ன ஐ டோன்ட் நோ, என்ன தாட்ஸ், எனக்கு ஒன்றும் பெருசா இல்லை. Eventually I think they'll become the majority. Yeah, I think that's the step. I think FSG have decided okay, இதான் நம்ம வெளியே போற நேரம். பிகாஸ் 300 மில்லியனுக்கு வாங்கினாங்களா, இப்போ வந்து we are valued at 5 billion. இவங்களுக்கு 30%க்கு இவ்வளோ பில்லியன் கொடுத்தாங்கன்னா then we can say okay 5 பில்லியன்ல 5.5 பில்லியன்ல we are being valued இப்போதைக்குன்னு பார்த்தோம்னா, which is a substantial jump அவங்க எடுத்ததுக்கும் அவங்க இப்போதைக்கு இருந்ததுக்கும், whatever they have done and brought us here.
ஐ திங்க் ஸ்லோ எஃப்எஸ்ஜி ஒரு 2-3 இயர்ஸ்ல ஐ திங்க் தேல் பி டன். பிகாஸ் இது வந்து சும்மா ரூமரா இல்லை, ஏன்னா இத்தனை நாள் நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு, அவங்க உள்ள வராங்க இவங்க உள்ள வராங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப கான்கிரீட்டா நெக்ஸ்ட் வீக் கூட ஒரு அபிஷியலான ரிலீஸ் வந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா 30%ங்கிறது ஸ்மால் இனஃப் மைனாரிட்டி கிடையாது, தட்ஸ் அ சப்ஸ்டான்ஷியல் மைனாரிட்டி 30%ங்கிறதெல்லாம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 1-2 இயர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஐ திங்க் பை 2030 டாப்ஸ் எஃப்எஸ்ஜி வில் பி அவுட். அந்த 3-4 இயர்ஸ் ஃப்ரம் நவ் இட் வில் பி அவுட்னு நினைக்கிறேன். பட் நீங்க சொன்ன மாதிரி டசன்ட் ஆட்டோமேட்டிக்லி டிரான்ஸ்லேட். ஓ இப்ப இவ்வளவு வந்திருக்கு, நேரா டே எம்பாப்பே கேள்றா, டே யமால கேள்றா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பிளே பண்ற ரூல்ஸ் அப்படி. அந்த எஸ்சிஆர் ரூல்ஸ் புதுசா வந்திருக்கிற உள்ள இருக்கிற ரூல்ஸ் வந்து நீ எடுத்திருக்க வர ரெவென்யூ மட்டும்தான் நீ ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா அந்த சேம் சைட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இட் வில் பிரிங் இன் மோர் ரெவென்யூ, ஒரு ஆர்கானிக்கான ரெவென்யூ பல மார்க்கெட்ல இருந்து உலகத்துல இருந்து கொண்டு வரும். ஸோ டைரக்டா கான்ட்ரிபியூட் பண்ணாது, இன்டைரக்டா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ வாட் டு யூ ஃபீல் அவங்களுடைய ஓனர்ஷிப் பத்தி? டு யூ திங்க் தேர் ஃபோக்கஸ் வில் பி ஆன் ஃபுட்பால்? அதெல்லாம் எல்லாரும் கேட்கறாங்க. தெரிலங்க. ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் டூ ஏர்லி டு சே. இவங்க வந்து இப்போ இந்த 30% எடுத்திருக்காங்க. அதுல யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல யார் மெயின்? அந்த மிட்டல பேர் என்ன? அதான் அந்த QPRல ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் என்ன? அவன் தான் மெயின். அவர் பேர் எனக்கு டக்கு ஞாபகம், மேபி அவர்தான் மிட்டலா என்னன்னு. மிட்டல் கிடையாது, வேற யாரோ. பட் எனிவே, ஸோ ஹி இஸ் த மெயின் கை. ஸோ ஹி ஹேஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபுட்பால். அதுதான் நான் சொல்ல வந்தேன். QPRல வந்து ஹி ஹேஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபுட்பால் தெரிஞ்ச ஒரு ஆளு. he knows the finances, he knows எப்படி வந்து இந்த கிளப்ஸ் எல்லாம் வேலை பார்க்கும், அந்த மார்க்கெட்ல எப்படி வேலை பார்க்கும் என்னது. ஸோ அமித் பாட்டியா of how the game works. அமித் பாட்டியா, ஆமா கரெக்ட். he has some knowledge of how the game works. அது வந்து I think fans will appreciate ஓரளவுக்கு. even if மேஜர் ஓனர் ஆகும்போது நடுவுல என்ன ஸ்ட்ரோக் வந்துருச்சு, தமிழ் வளருது இல்ல மேஜர் ஓனரா ஆகும்போது ஃபேன்ஸ் வில் அப்ரிஷியேட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் ஐ திங்க் இந்த 30% ஸ்டேக் வந்து அவருக்கும் வந்து இட் கிவ்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பெரிய கிளப் எந்த லெவல்ல ஆப்ரேட் பண்றது, என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா QPRக்கு வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஃபேன் பேஸ்லாம் எதுவும் கிடையாது. வேறஸ் லிவர்பூலுக்கு வந்து இட்ஸ் அ குளோபல் கிளப். ஸோ அதனால வந்து இட் வில் கிவ் ஹிம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு வந்து நம்ம மெஜாரிட்டி ஓனர் ஆகும்போதுன்னு சொல்றோம், he has a choice. he can very well say இல்ல நான் அதெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு வந்து I'm not இந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னால இது பண்ண முடியாது, ஒரு பெரிய கிளப் வந்து என்னால I don't feel confidentன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் 30%லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம், see how it goes. அவ்வளவுதான். வேற என்ன, வேற ஏதாச்சும் இருக்கா? சைனிங்ஸ் எல்லாம் நான் பேச போறது இல்ல, ஏன்னா நம்ம எப்ப பேசினாலும் அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல எவனாச்சும் சைன் பண்ணிடுறாங்க. அதனாலதான் பேசுறோம் பேச சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஃபைனலி அந்த இன்டர் வாங்க வேண்டிய அந்த பிளேயரை, விற்க வேண்டிய பிளேயரை வித்துட்டாங்க. அந்த ஃப்ரட்டேசின்னு ஏதோ ஒரு பிளேயரை வந்து வித்துட்டாங்க நாப்போலிக்கு. அதனால they will definitely come in and get Jones. ஏன்னா லிவர்பூல் ஆல்சோ 40 மில்லியன் யூரோல இருந்து 35 மில்லியன் யூரோக்கு போயிட்டோமாமா. 35 மில்லியன் யூரோ கொடுத்தீங்கன்னா நீ பாட்டுக்கு வாங்கிட்டு போ அப்படின்னு. 99.99% அது நடந்துரும். ஸோ கர்டிஸ் ஜோன்ஸ் வில் டெஃபினெட்லி லீவ். அது ஒரு கேப் கிடைக்கும். அடுத்தது வந்து டாட்னம் ஃபார்மலி நம்ம கிளப்பை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்களாம். லைக் ஓகே வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் கேக்போ, நீங்க வந்து என்ன டேர்ம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் தட் வில் ஆல்சோ கோ த்ரூங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது எவ்வளோ அது இப்போ நடக்குமான்னு தெரியல, பட் ஐ திங்க் இட் வில் ஸ்டில் கோ த்ரூ. ஆனா ஒரு டெட்லைன் டே போல நடக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அது நடந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 அட்டாக்கரை வாங்கி இருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப பார்கோலா வந்து இவங்க வந்து ஃபெரன் டாரஸி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்லியூச்சே வந்து சூப்பர் கப்லயே ஃபைனல்லயே விளையாடிட்டான். ஜியான் சுசுகியும் வந்து கோல் கீப்பரிங்கி வாங்கி வச்சுட்டாங்க. அண்ட் இன்னைக்கு காலையில அபிஷியலா அயாக்ஸ் கூட பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க மிக்கா கோட்ஸ்க்காக. ஓகேங்களா? சோ தட் இஸ் த லாஸ்ட் சைனிங் தட் தே அட்லீஸ்ட் தேர் லிங்க் டு. இப்போதைக்கு ஃபெப்ரிசியோ என்ன சொல்றான்னா 170 மில்லியன் யூரோவுக்கு அவங்க குறைக்கவே மாட்டேங்கிறாங்க. லிவர்பூல் வந்து கண்டிப்பா அவ்வளவு நாங்க பே பண்ணவே போறது இல்லைன்ட்டு இவங்க ஒரு சைடுல நிக்கிறாங்க. ஆனா அவங்க ஃபெரன் டாரஸி வாங்கி மிக்கா கோட்ஸி வாங்கினாங்கனால் மேபி அவங்க கம்மியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நேத்து வந்து அந்த PSG ஓனரையே கேட்டாங்க, அவர் பேர் என்ன, அந்த நாசர் அல்
அவரை வந்து இதை பத்தி ஸ்பெசிபிக்காவே கேள்வி கேட்டாங்க அவனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்கோலா இருப்பானா இல்லையான்ட்டு. அவன் வந்து நத்திங் இஸ் ஃபார் சர்டன் ரைட் நோ, வி ஆர் நெகோசியேட்டிங் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டான். சோ அது நடக்குமா, எப்ப நடக்கும் அதெல்லாம் தெரியல. நான் வந்து எத்தனை எபிசோட் முன்னாடி சொன்னேன் தெரியும், டிபெண்ட்ஸ் ஆன் பார்கோலா. பார்கோலாவா வந்து என்னால இனிமே பிஎஸ்சில இருக்க முடியாது, நீ எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறேன், நான் வேற கிளப்புக்கு போறேன், லிவர்பூல் போனா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொன்னால் வழியா ஐ டோன்ட் திங்க் பிஎஸ்சி வந்து தே வில் நாட் செல். அவங்க ஆன் தேர் ஓன் தே வில் நாட் செல். பார்கோலா சொன்னால் வழியா நடக்காது, அவ்வளவுதான். அதான் அவங்க வந்து ஃபெரன் டாரஸ் 50 மில்லியன் யூரோ, மிகா கோட்ஸ் 40 மில்லியன் யூரோ. வந்து இல்ல ஃபெரன் டாரஸ் வந்து he will anyway play striker இல்ல, இல்ல சொல்றேன், இவங்க வந்து 3 பிளேயர் வாங்கிட்டானுங்க 120க்கு. அதே 120 நம்மள்ட்ட பார்கோலாட் இருந்து மட்டும் வாங்கலாம்னு பாக்குறானுங்க. என்ன கேடிங்ல இருப்பானுங்க இவனுங்க. அதை விட்டுட்டு இந்த எம்பாயேன்னு ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கும் போனா அவன் வந்து ஏற்கனவே டாட்மெண்ட்ட டீலையே பேசி முடிச்சிட்டானுங்க. இப்ப நம்ம உள்ள போனா ஃபெப்ரிசியோ இன்னைக்கால சொல்றான் லிவர்பூல் ஆர் டீமிங் தட் டீல் டு பி என்னது ஹைலி எக்ஸ்பென்சிவ் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்கன்ட்டு. அவனுங்க 40 மில்லியன்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பிச்சைக்கார பசங்க 40 மில்லியனே கொடுக்க முடியாத உட்காந்துருக்கானுங்க. இந்த ரெண்டுல எது உண்மைன்னு வர தெரியல. அது சரி. ஆமா இல்ல பட் எனிவே பாப்போம், டிரான்ஸ்ஃபர்ஸ் என்ன நடக்குதுன்னு பாப்போம். பட் டெஃபினட்டா ஏதாச்சும் வேணும், அந்த அளவுக்கு இஸ் வெரி கிளியர். பட் வேற எதுவும் இல்ல. ஐ மீன் இந்த எபிசோட சொன்னோம் ஸ்டார்டிங்லயே, அது பெரிய எபிசோடு, எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி இது சீசன் 5 ஆஃப் காப் கருத்து ஃபர்ஸ்ட் எபிசோட் அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க சீசன் 1ல இருந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே #OGன்னு போடுங்க. அது தவிர இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் கீழே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் ப்ரீ சீசன் வந்து முடிய போகுது. ஒரே ஒரு கேள்வி, எப்போதுமே இந்த சீசன் டு சீசன் வந்து நாங்கள் எப்போதுமே கேள்வி கேட்போம். எஃபிஎல் ஆடலாமா வேணாமா, அதாவது காப் கருத்து எஃபிஎல் லீக் செட் பண்ணலாமா வேணாமா. ஏன்னா நானும் கௌதமும் இந்த லீக்ல வந்து ஒழுங்கா ஆடுவோமாங்கிறதுக்கு கேரண்டியே கிடையாது. நான் ஒழுங்கா ஆட மாட்டேன், 2 கேம் ஆடுவோமாலாம் இல்ல, கௌதம அவாய்ட் பண்ணிடலாம், அதை மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க ஆடுறீங்க, நீங்க ஆடுங்க, அவ்வளவுதான். இல்ல நான் வந்து 2 கேம் வீக் ஒழுங்கா ஆடுவேன், அதுக்கப்புறம் விட்டுருவேன். ஸோ அதனால வந்து உங்க ஃபேன்ஸுக்கு வந்து இந்த எஃபிஎல் லீக் வேணும்னா கீழே வந்து #OG #FPLன்னு போடுங்க. வேண்டாம்னா #OG #NoFPLன்னு போடுங்க. ஆமா பட் அது உங்க கையில நான் விட்டுறேன். ஸோ கமெண்ட்ஸ்ல எது மெஜாரிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டிசைட் பண்றோம். பட் வேற எதுவும் இல்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது கோமோ கேமுக்கு அப்புறம் பாப்போமா, எப்படி எப்போ பண்ணலாம்? கோமோ கேமுக்கு அப்புறம் நேரா நியூகாசல்ட்ட பாப்போம். அது சரி.